ஆயிரம் வருட அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே. ஆயிரம் வருட அரசாட்சியே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களும் இந்த தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் கூட தேவனுடைய கிருபையினால் நம்ம சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதில் ஒன்று கூடி வந்து நாம் சர்வவல்லமுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய மேலான சத்தியங்களை நாம் தியானிக்கவும் நமக்கு தேவன் இரக்கம் செய்து இப்படியாக நல்லதொரு வாய்ப்பை நல்லதொரு சந்தர்ப்பத்தை தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவை பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கத்தர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் சோதனைகளையும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குண்டான பாடத்துக்குள் நம்ம இப்பொழுது கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சொல்லு நம்ம ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி குறித்தான பாடங்களை தொடர்ந்து தொடர் பாடமாக தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் சகரியா கண்ட தரிசனங்களை தொடர்ந்து தேவன் சகரியாவுக்கு 8 தரிசனங்களை தொடர்ச்சியாக காமிச்சார். அதில் 7 தரிசனங்களை நம்ம கடந்த வாரம் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ அதுவும் ராஜ்யத்துக்கு ஒத்த சத்தியங்களாக தான் இருக்குது இந்த 8 தரிசனங்களுமே. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஒரு 8வது தரிசனம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட 1000 வருட அரசாட்சியில் பாகம் வந்து இன்றைக்கி 57வது பாகம், கிங்டம் ஆஃப் காடில் 57வது பாகத்தை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த வாரம் நம்ம பார்த்த பாடம் சகரியா கண்ட மரக்கால் பாடத்தை நம்ம தியானித்தோம். அந்த பாடத்தில் நம்ம அதனுடைய சத்தியங்களை தெய்வீக சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த நாள் கூட அன்புக்குரிய சகோதரர்களில் நம்ம பார்க்கக்கூடிய பாடமானது புறப்பட்டு வருகிற 4 ரதங்கள். பாடத்தின் தலைப்பு புறப்பட்டு வருகிற 4 ரதங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம இதனுடைய சத்திய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போனோம். 4 chariots, அதாவது 4 ரதங்கள் புறப்பட்டு வருது. அதை தான் வந்து 8வது தரிசனமாக சகரியா வந்து பார்க்குறாரு. அப்போது சகரியாவுக்கு தேவன் தொடர்ச்சியாக 8 தரிசனம் காமிச்சார்னு பார்த்தோம். அதில் நம்ம பார்க்குறது இப்போ 8வது தரிசனம், புறப்பட்டு வருகிற 4 ரதங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். வசனம் கூட வாசிக்கலாம். சகரியா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகரியா 6ஆம் அதிகாரம் வசனம் 1. நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து, இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாய் இருந்தன. பாருங்க, நான் திரும்பவும் அப்படிங்கிறார். ஏற்கனவே வந்து சகரியா கண்ட மரக்காலில் வந்து 7வது தரிசனமாக பார்க்குறாரு. அந்த ஒரு தரிசனத்தில் கூட நான் திரும்பவும் அப்படின்னு தான் காமிக்கிறாரு. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நான் திரும்பவும் அப்படிங்கிறார். அப்போ மீண்டும் அந்த தரிசனங்கள் தொடர்ந்துட்டு இருக்குது. அதில் நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்குறேன் அப்படிங்கிறார். அப்போ பார்க்கும்போது அந்த தரிசனத்தில் என்ன தெரியுதுன்னா, இதோ 2 பர்வதங்களின் நடுவே 2 பர்வதம் இருக்குது. அந்த 2 பர்வதங்கள் நடுவில் புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன் அப்படிங்கிறார். 4 ரதம் புறப்பட்டு வருது. அந்த பர்வதங்கள் வந்து பார்க்கும்போது வெண்கல பர்வதமாக இருக்கு. அந்த பர்வதங்கள் வெண்கல உலோகத்தில் வந்து வெண்கலம் ஒரு உலோகம். அந்த 2 பர்வதமே வெண்கல பர்வதமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த புறப்பட்டு வருகிற 4 ரதங்களும் அந்த பர்வதங்களுக்கு இடையில புறப்பட்டு வருது. அதில் ஒவ்வொரு ரதத்தில் என்னென்ன வருதுங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சகரியா 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும் 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும். பாருங்கள், முதலாம் ரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரதங்களும் புறப்பட்டு வருது. அதில் முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகள் இருக்குது, 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகள் இருக்குது. அப்போ அடுத்தது பார்க்குற 3வது வசனம். 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும் 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன. பாருங்க, 3ஆம் ரதத்தில் வந்து வெள்ளை குதிரைகள் வருது, 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான சிவப்பு குதிரைகளும் வருது. இப்படியாக அந்த 2 பர்வதங்களுக்கு இடையில, அதுவும் பர்வதம் வெண்கல பர்வதம், அதுக்கு இடையில 4 ரதங்கள் புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை தேவன் வந்து சகரியாவுக்கு தரிசனமாக காமிக்கிறார். அதில் ஒவ்வொரு ரதத்துலையும் என்னென்ன குதிரைகள் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ ரதங்கள் என்றாலே பார்க்கும்போது அது குதிரைகள் பூட்டினது தான் ரதம். அந்த காலத்தில் வந்து பார்க்கும்போது போக்குவரத்து வசதிகள் அன்றைக்கி இருந்தது. ஒரே போக்குவரத்து வசதி இல்லைன்னா
இந்த மாதிரி குதிரைகள் பூட்டின வண்டிகள், அப்புறம் மாடுகள் பூட்டின வண்டிகள், இதுதான் வந்து அன்னைக்கு கழுதைகள் பூட்டின வண்டிகள். இதை வந்து அன்னைக்கு வந்து மக்கள் பயன்படுத்தின போக்குவரத்து சாதனம். இன்னைக்கு பல்வேறு வகையான போக்குவரத்து சாதனங்கள் இன்னைக்கு இருக்குது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி வச்சு அந்த ரதம் என்பது பார்க்கும்போது அந்த ரதத்தை வந்து யார் பயன்படுத்துவாங்கன்னா அன்னைக்கு வந்து ராஜாக்கள் தான் பயன்படுத்துவாங்க. ராஜாக்கள், பிரபுக்கள் அந்த ரதம் பூட்டின குதிரை வண்டியில் வருவாங்க. அந்த ரதத்தை வந்து குதிரைகள் தான் இழுத்துட்டு வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை இழுக்கிற ரதம் இருக்குது, 2 குதிரை இழுக்கிற ரதம் இருக்கும், 4 குதிரைகள், 10 குதிரைகள், 12 குதிரைகள், இப்படின்னா குதிரைகள் பூட்டி அந்த ரதங்கள் வந்து இருக்கு. அப்போ இந்த ரதங்கள் வந்து பார்க்கும்போது 4 ரதங்கள் வருது. ஒவ்வொரு ரதத்துலேயும் ஒவ்வொரு வகையான குதிரைகள் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகள் இருக்குது, 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகள் இருக்குது, 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகள் இருக்குது, 4ஆம் ரதத்தில் புள்ளி புள்ளியான குதிரைகளும் இருக்குது, சிவப்பு குதிரைகளும் இருக்குது. 4ஆம் ரதத்தில் 2 வகையான ரதங்கள், ஒரு 2 வகையான குதிரைகள் இருக்குன்னு பார்க்குறோம். இப்படியாக வந்து அந்த 4 ரதங்களும் 2 பர்வதங்களுக்கு இடையில புறப்பட்டு வருது. அந்த 4ஆம் ரதத்தில் வர்றதா சொல்றாரு பாருங்க, the fourth chariot grizzled and bay horses. grizzledனா புள்ளி புள்ளியான, அண்டுனா மற்றும், அப்படின்னா பே அப்படின்னா அந்த கரும் அடர் 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 நிறத்தில், அடர் கருப்பு ரொம்ப திக்காக இருக்கு, அந்த மாதிரி ஒரு அடர் நிறத்தில் வந்து பே ஹார்சஸ் அதில் வருது. அப்போ 2 வகையான குதிரைகள் அந்த 4ஆம் ரதத்தில் வருதுன்னு பார்க்குறோம். இப்படியாக நம்ம பார்க்குறோம் அந்த 2 பர்வதம், அதுக்கு இடையில வந்து 4 ரதங்கள் வருது. அடுத்த சைடு பார்க்கும்போது 2 பர்வதத்துக்கு இடையில 4 ரதங்கள். இப்போ பாருங்கள், முதலாம் ரதத்தில் வந்து சிவப்பு குதிரை வருது, 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகள் வருது, 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகள் வருது, 4ஆவது ரதத்தில் பார்க்கும்போது அங்கே புள்ளி புள்ளியான குதிரைகளும் வருது, சிவப்பு குதிரைகளும் வருது. 2 வகையான குதிரைகள் அதில் வருது. இதுதான் வந்து சகரியாவுக்கு தேவன் தரிசனத்தில் காமிக்கிறாரு. புறப்பட்டு வருகிற 4 ரதங்கள். அப்புறம் தேவன் வந்து பேசுறாரு சகரியா 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். இப்போ சகரியா கேட்குறாரு, ஆண்டவனே இது என்னன்னு கேட்குறாரு. தூதன் வந்து பேசுறாரு, ஆண்டவனே இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. சரிங்களா? அப்போ ஆண்டவனே இது என்ன அப்படின்னு சகரியா வந்து கேட்குறாரு. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னன்னு கேட்டேன்னு சொல்றாரு. அது தூதன் பதில் சொல்றாரு, சகரியா 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். ஆமாம், என்னன்னு கேட்குறாரு சகரியா. அதுக்கு தூதன் சொல்றாரு, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய சமூகத்தை நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் அப்படிங்கிறார். இது வானத்தினுடைய 4 ஆவிகள். அந்த ஆவிகள் சர்வலோகத்தினுடைய ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்படுதுன்னு பார்க்குறோம். அதில் பார்க்குறோம். அடுத்து இந்த குதிரைகளை குறித்து பார்க்குறாரு சகரியா 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின, வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின, புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின. பாருங்க, அதாவது அந்த குதிரைகள் எங்கெங்க போகுதுங்கிறத சொல்றாரு. இந்த 4 ரதங்களில் வரக்கூடிய குதிரைகள் எங்கெங்க போகுதுன்னு சொல்றாரு. ஒன்றில் பூட்டி இருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போகுது. அந்த கருப்பு குதிரை பூட்டின ரதம் எங்கே போயிடுச்சாமா, வடதேசத்துக்கு போயிடுச்சுட்டார். அடுத்தது வெண்மையான குதிரைகள் இருக்கக்கூடிய அந்த ரதம் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. எவைகளின் பின்னாலேன்னா அந்த கருப்பு குதிரை போன பின்னாடியே இது பின்னாடியே போயிடுச்சு. அடுத்து புள்ளி புள்ளியான குதிரைகள் பார்த்தீங்கன்னா தென் தேசத்துக்கு புறப்பட்டு போகுது. புள்ளி புள்ளியான குதிரைகள் வந்து தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது சகரியா 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியிலே சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியில் சுற்றி திரிந்தன. பாருங்க, இந்த சிவப்பு குதிரைகள் என்னாச்சுன்னா பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டதாம். அதற்கு அவர் சொல்றாரு, நீங்க போய் பூமியில சுற்றி திரியுங்கன்னு சொல்றாரு. அப்படியே இது வந்து பூமியில போய் சுற்றி திரிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த சைடில் பார்க்குறோம், அந்த எங்கெங்கே போச்சு, கருப்பு குதிரை வடதேசம், அப்புறம் அந்த வெள்ளை குதிரை பின்னாடியே போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது
சிவப்பு குதிரை, அந்த அந்த புள்ளி புள்ளியான குதிரைகள் வந்து பார்த்தீங்கன்னா தென் தேசம் போயிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு குதிரையோ வென்றால்னு ஒரு வசனத்தில் நம்ம இந்த வசனத்தில் படித்தோம். சிவப்பு குதிரைகளோ வென்றால் அப்படின்னு படித்தோமா, அந்த குதிரைகள் வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டா இந்த சிவப்பு குதிரை அல்ல. சிவப்பு குதிரை வந்து ரதத்தில் வந்து அந்த சிவப்பு குதிரை அல்ல. இந்த 4வது ரதத்தில் வந்து பார்த்தீங்களா புள்ளி புள்ளியான குதிரைகளும் அப்புறம் சிவப்பு குதிரைகள், அந்த சிவப்பு குதிரை தான் அது. அதுதான் வந்து நம்ம 7வது வசனத்தில் பார்த்த சிவப்பு குதிரை. முதல்ல பார்க்குறோம் 6வது வசனத்தில் வந்து பார்த்தோம், ஒன்றில் பூட்டியிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போச்சு, வெண்மையான குதிரைகள் அவைகள் பின்னால் போச்சு. புள்ளி புள்ளியான குதிரைகள் தான் அடுத்து பார்க்குறோம். புள்ளி புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு போச்சுங்கிறாங்க. அந்த புள்ளி புள்ளியான குதிரைகள் 4வது ரதத்தில் வருது. அந்த 4வது ரதத்தில் வர புள்ளி புள்ளியான குதிரைகள், அதில் 2 வகையான குதிரைகள் வருதுன்னு பார்த்தோம். அதாவது வெள்ளை புள்ளி புள்ளியான குதிரைகளும் வருது, இன்னொன்று வந்து அடர் சிவப்பு நிறம், அதாவது பே கிராஸ் அப்படின்னு பார்க்குறோம். டார்க் பே கிராஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஹார்சஸ் பே ஹார்சஸ்ன்னு பார்க்குறோம். அந்த குதிரைகள் தான் அந்த சிவப்பு குதிரைகள், அந்த 4வது ரதத்தில் வந்து குதிரைகள். அதுதான் வந்து 7வது வசனத்தில் படித்தோம், சிவப்பு குதிரைகளோ வென்றால். இந்த சிவப்பு குதிரைகள் வந்து 4வது ரதத்தில் வரக்கூடிய குதிரைகள் புறப்பட்டு போய் பூமியில் சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டுச்சாம். அதே மாதிரி சுற்றி திரின்னு சொல்லிட்டார். இப்போ நம்ம அடுத்த சைடில் பார்க்குறோம் ஒவ்வொன்றும் எங்கெங்கே போச்சுன்னு. அப்போது அந்த கருப்பு குதிரை வடதேசம், வெள்ளை குதிரை அது அந்த கருப்பு குதிரை பின்னாடியே போச்சு. அப்படின்னா கருப்பு குதிரை எங்கே போச்சா, வெள்ளை குதிரையும் அது பின்னாடி தான் போகுது. அப்புறம் அந்த புள்ளி புள்ளியான குதிரை தென் தேசத்துக்கு போயிடுச்சு. சிவப்பு குதிரை எங்கே போச்சுன்னா பூமியில் சுற்றி திரும்பி கேட்டுருச்சு. சரிங்களா? இப்போ அடுத்தது பார்க்குறோம் சகரியா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு அவர் என்னை கூப்பிட்டு, பார், வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று என்னோடே சொன்னார். பாருங்க, இந்த வடதேசத்துக்கு புறப்பட்டு போன அந்த வடதேசத்துக்கு எந்த குதிரை போச்சு? கருப்பு குதிரை. வடதேசத்துக்கு புறப்பட்டு போனவைகள் கருப்பும் போச்சு, அதுக்கு பின்னாடி வெள்ளையும் போச்சு. வடதேசத்தில் என்னுடைய கோபத்தை சாந்தி பண்ணுச்சு அப்படின்னு சொல்றார் தேவன். அப்போ அன்புக்குரிய சகோதரர், இதுதான் வந்து சகரியாவுக்கு தேவன் காமிச்ச தரிசனம். அதோட அந்த தரிசனம் முடிஞ்சிருச்சு. வடதேசத்துக்கு போனது என்னுடைய கோபத்தை சாந்தி பண்ணுச்சு. தேவனுக்கு ஒரு கோபம் இருக்கும், அந்த கோபத்தை வந்து வடதேசத்துக்கு போன குதிரைகள் வந்து சாந்தி பண்ணுச்சு. அப்படின்னா சாந்தி பண்ணுச்சுன்னா சாந்தி அப்படின்னு சமாதானம், அவருக்கு ஒரு அமைதி, ஒரு கோபத்தை சாந்தப்படுத்துது, அமைதிப்படுத்துது, கோபத்தை தீர்க்குது. அப்போ அந்த வடதேசத்துக்கு போன குதிரைகள்னால தேவனுடைய கோபம் சாந்தி ஆயிடுச்சு. இதோட வந்து தரிசனம் முடிஞ்சிச்சு. சரிங்களா? அப்போ இதான் வந்து சகரியாவுக்கு தேவன் கொண்டு சொன்ன தரிசனம். இப்போ நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தேவன் ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்ல வர்றார் அப்படின்னா 2 தீமோத்தேயு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 15 வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, வாசிக்கலாம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. பாருங்க, இந்த ஒரு தரிசனம் கூட பாருங்க தீர்க்க தரிசனமா இருக்கு. அப்போ இந்த தீர்க்க தரிசனத்துக்கெல்லாம் வந்து இன்னைக்கு உலக பிரகாரமான பேர் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சுயத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தங்களை சொல்றாங்க. ஆளாளுக்கு என்னென்ன வியாக்கியானங்கள் தோணுதோ, என்னென்ன யோசனைகள் தோணுதோ அதை வந்து சொல்லி இதுதான் சத்தியம்னு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்றாரு, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறனாயும். அப்போ சத்திய வசனம் என்பது தன்னுடைய தெய்வீக திட்டங்கள் அடங்கியது. அதை வந்து நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனா இருக்கணுமா. இதனோட ஊழியக்காரங்க அப்படி தான் இருக்கணும், பகுத்து பார்க்கணும். அப்போ அதில் வந்து பகுத்து பார்க்காம ஏனோ தானோ பேசியிருக்கூடாதுங்கிறார். அதான் நம்ம பார்க்குறோம், ஏசாயா கூட சொல்கிறாரு, ஏசாயா 34ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடியில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லக்கூடிய வசனம் என்னன்னா, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்கிறார். அப்போ தேவனுடைய புஸ்தகம், கர்த்தருடைய புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம், அதில் வந்து நம்ம தேடித்தான் வாசிக்கணும், தேடி வாசிக்கணும். அப்போ இவைகளெல்லாம் வந்து ஒன்றும் குறையாதுங்கிறார். அப்போ எல்லாத்துக்கும் ஜோடி இருக்கு, அவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாதுன்றார். அப்போ ஒரு வசனத்தில் நமக்கு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்குரிய பதில் இன்னொரு ஜோடி வசனத்தில் இருக்கும். அதான் சொல்றாரு, அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும்.
அப்போ கர்த்தருடைய புத்தகத்தை தேடி வாசிக்கணும். நம்ம படிக்கிறோமா இல்லைங்களா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை வந்து ஏனோதானோன்னு வியாக்கியானம் கொள்ளக்கூடாது, வியாக்கியானம் பண்ணக்கூடாது. அப்போது தேவன் என்ன மனநிலையில் நினச்சிக்க சொன்னாரோ அந்த அர்த்தத்தை நம்ம எடுக்கணும். அப்படின்னா இன்றைக்கி உலக பிரகாரமான பெருக்கிறிஸ்தவர்கள் அப்படி தான் வந்து சுய வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசிக்கணும். அப்போ தேவன் சொல்கிறாரு அது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஜோடி இல்லாதுங்கிறார். அப்போ வேத வாக்கியங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதான் சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். பாருங்க, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் எங்களுக்கு உலகத்தின் ஆவி இல்லை அப்படிங்கிறார். நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, தேவனால் நம்மளுக்கு அருளப்பட்டது அவருடைய சத்திய வசனங்கள் தான். அதை நாம் அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றிருக்கிறோங்கிறார். தேவனுடைய பரிசுத்தாவி. அதனால தான் நம்ம பரிசுத்தாவி தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். தேவனோட பரிசுத்தாவி கொடுக்குறாரு. அவள் பரிசுத்தாவி கொடுக்கும் பொழுது தான் அவருடைய தெய்வீக திட்டங்கள் அடங்கி அவருடைய வேத வாக்கியங்கள் நமக்கு புரியுது. அதான் பார்க்குறோம், உலகத்தின் ஆவியினால் அதை புரிஞ்சு கொள்ள முடியாதுங்கிறார். தேவனுடைய ஆவியினால தான் தேவனுக்குரிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அதான் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 2:13 வாசிக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். பாருங்க, அதாவது மனுஷ ஞானம் போதிக்கிற மாதிரி போதிக்கக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் வந்து மனுஷ ஞானம் போதிக்கிற மாதிரி போதிக்கிறான். இந்த குதிரைகளுக்கெல்லாம் இந்த பரிசேய போதகர்கள் சொல்லக்கூடிய பதில் வெளிப்படுத்தின விசேஷம் குதிரைகள் வருது, எசேக்கியேலும் குதிரைகள் வருது, இந்த தீர்க்கதரிசன புத்தகங்கள் எல்லாத்துலையும் குதிரைகள் வருது. இதெல்லாம் வந்து அவங்க சுய வியாக்கியானம் பண்ணுறாங்க. அப்போ மனுஷர்கள் மனுஷ ஞானம், அது மனுஷ ஞானம். அது மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் நாங்கள் பேசாமல் பரிசுத்த ஆவியை பேசுகிற வார்த்தைகள்னால பேசி, இது ஆவிக்குரிய விஷயம். ஆவிக்குரிய விஷயங்களை ஆவிக்குரிய விஷயத்தோடு நாங்கள் சம்மந்தப்படுத்தி காமிக்கிறோம் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்கிறார். இப்படியாக வந்து தேவ பிள்ளைகளை இருக்கக்கூடிய நம்ம இதனால் நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா தேவனுடைய அந்த சத்திய வசனங்களில் சொல்லப்படக்கூடிய தேவ ஞானத்தை அவருடைய பரிசுத்த ஆவி கொண்டு தான் நம்ம இந்நாள் வரைக்கும் புரிஞ்சிருக்கிறோம். அப்போ இந்த ஒரு தீர்க்கதரிசனத்தில் கூட சொல்லப்படக்கூடிய காரியங்களை ஆவிக்குரிய விஷயத்தை நம்ம ஆவிக்குரிய விஷயத்தோட சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். அப்போ இன்றைக்கி இந்த ஒரு சகரியா கண்ட அந்த தரிசனத்தில் புறப்பட்டு வருகிற 4 ரதத்தில் என்னென்ன நம்ம பார்த்தோன்னா பாருங்கள், அடுத்த சைடில் 2 வெண்கல பர்வதங்கள் பார்த்தோம். சகரியா பார்த்த தரிசனத்தை நாம் பார்த்த மாதிரி தான் 2 வெண்கல பர்வதங்கள் சகரியா பார்த்தார். அப்போ அதுக்கு வெண்கல பர்வதங்களுக்கு இடையில வந்து 4 ரதங்கள் வருது. அந்த வெண்கல பர்வதங்கள் எதை குறிக்குதுன்னு பார்க்க போகிறோம். 4 ரதங்கள் வந்து எதை குறிக்குதுன்னு பார்க்க போகிறோம். 4 ரதங்களில் பூட்டி இருந்த குதிரைகள் வந்து எதற்கு அடையாளமாக உள்ளதுங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த 4 திசைகள் சொல்கிறார், அது சொல்லப்பட்டிருக்கிற திசைகள் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வெண்கல பர்வதங்கள் வந்து எதை குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2 வெண்கல பர்வதங்கள் நடுவில் அந்த 4 ரதங்கள் புறப்பட்டு வருதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள் நம்ம பார்க்குறோம் 2 பர்வதங்கள். அடுத்த சைடில் பார்க்குறோம் 2 பர்வதங்கள் வந்து, அதாவது பர்வதம் என்றாலே மலையை குறிக்கும். பர்வதம்னால மலை அப்படின்னா 2 மலை தேவன் காமிக்கிறாரு, 2 பர்வதத்தை காமிக்கிறாரு. அப்போ பர்வதம் என்பது எதை குறிக்குதுன்னா பைபிள் லாங்குவேஜில் பர்வதம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா தேவனுடைய லாங்குவேஜ், அதான் பைபிளிக் லாங்குவேஜ். அதில் நான் பார்க்குறோம் ஏசாயா 2:2 கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலே உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அப்போ பாருங்க, இந்த வசனத்தை பார்க்குறோம் கடைசி நாட்களில் அப்படின்னா லாஸ்ட் டேஸ்ல கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம்ங்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தை ஒரு பர்வதத்துக்கு ஒப்பிட்டு சொன்னார். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கும். இந்த வசனம் எதை அடையாளப்படுத்தினா பர்வதம் என்றால் அதாவது தேவனுடைய ராஜ்யம். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம்னா தேவனுடைய ராஜ்யம் அர்த்தம். அப்போ பர்வதங்களின் கொடுமுடியில் அப்படின்னா பர்வதம் என்றால் ராஜ்யங்களை அடையாளப்படுத்துது. அப்போ பர்வதங்களின் கொடுமுடியில் அப்போ எல்லா ராஜ்யங்களுக்கு மேலே கொடுமுடி என்பது அதாவது பீக், அதாவது டாப்பு. அப்போ அந்த உயரத்தில் எல்லா மலைகளுக்கு மேலே இருக்கிறது தான் டாப். அப்போ அதுதான் வந்து கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக எல்லா ராஜ்யத்துக்கு மேலாக தேவனுடைய ராஜ்யம் உயர்த்தப்படும். அப்போ எல்லா ஜாதியிலும் அதுக்கு ஓடி வருவாங்கிறார். அப்படின்னா இந்த ஒரு பர்வதம் என்பது எதாவது குறிக்குன்னா ராஜ்யத்தை அடையாளப்படுத்தும். அப்படின்னா இந்த ஒரு பார்க்குறோம் 2 பர்வதங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். 2 பர்வதங்கள்
அது இன்னொரு வருஷம் கூட வாசிக்கல. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் 44வது வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இங்கே கூட பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குத்தம் பேசுகிறார். அந்த நேபுகாத் நேச்சாருக்கு சாமிச்ச சிலை தரிசனத்தில் அந்த பெரிய சிலை, அந்த பெரிய சிலையை பார்த்துருங்க. அது வந்து அந்த சிலையை வந்து ஒரு சின்ன கல் வந்து என்ன ஆகுதுன்னா மலையிலேருந்து உருண்டு வந்து இந்த சிலையை மேலே மோதுது. மோதி என்னாச்சுன்னா அந்த சிலையை வந்து நொறுக்கிடுச்சு. அப்போனா இது எதை குறிக்குது நான் பார்த்தா, அந்த சிலை என்பது உலகத்தில் வரக்கூடிய 4 ராஜ்யங்கள், 4 பெரிய பேரரசுகள். அதில் வந்து சின்ன கல் மலையிலேருந்து உருண்டு வந்து அந்த சிலையை மோதுதுன்னு பார்த்தோம். அப்போ எல்லா ராஜ்யங்களையும் வந்து சின்ன கல் நொறுக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த கல் வந்து கையால் பெயர்க்கப்பட மலையிலேருந்து உருண்டு வந்து அந்த சிலையை நொறுக்கிடுச்சு. ஆனால் அந்த சிலையை மோதின கல்லோ வென்றால் பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பியதுன்னு பார்க்குறோம் அடுத்த வசனத்தில். அப்போ பெரிய பர்வதம், சின்ன கல்ல பெரிய பர்வதமாகுது. அப்போ அந்த பர்வதம் என்பது அன்புக்குரிய சகோதர ராஜ்யம், இதனுடைய ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறது. அப்போனா இந்த ஒரு பர்வதம் என்பது மலை, மலை என்பது ராஜ்யத்தை அடையாளப்படுத்துன்னு பார்த்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சகரியா காமிக்கிற தரிசனத்தில் 2 வெங்கல பர்வதத்தை காமிக்கிறாரு. 2 வெங்கல பர்வதம். ஏன் 2 வெங்கல பருவத்தை காமிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர வேதாமத்தை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் ஸ்டைலில் பார்க்குறோம், ஆசிரியப்பு கூடாரத்தில் வெள்ளி பொண்ணெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு. அப்போ அந்த வெள்ளி பொண்ணு வெங்கலம் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் வந்து வெங்கலம், பைபிளில் எங்கெல்லாம் வெங்கலம்னு போட்டிருக்கோ ஆனால் அது வெங்கலம்னு எடுத்துக்கூடாது. வெங்கலம் ஒரு உலோகம் தான், தங்கம் வெள்ளி போல் இதுவும் ஒரு உலோகம் தான். ஆனால் இங்கே வந்து பைபிளில் சொல்லிருக்கிற இந்த வெங்கலம் என்பது வெங்கலம் கிடையாது. நம்ம பார்க்குறோம் செம்பு, காப்பர். அது நம்ம பார்க்குறோம் ஸ்ட்ராங் கங்கடன்ஸில் ஹீப்ரூவில் 5178 பார்க்குறோம். அது வந்து வெங்கலம் கிடையாது, காப்பர், செம்புன்னு பார்க்குறோம். வெங்கலத்துக்கும் செம்புக்கும் வித்தியாசம் இருக்குது. வெங்கலம் வேறு, செம்பு வேறு. செம்பு என்பது என்ன கலரில் இருக்கும்? அடுத்த சைடில் பாருங்கள், இதுதான் செம்பு. நம்ம வீட்டிலலாம் செம்பு பாத்திரம் வச்சுருப்போம். இன்றைக்கெல்லாம் அந்த செம்பு பாத்திரமெல்லாம் வாங்கி பயன்படுத்துகிறாங்க ஜனங்க. அப்போ இந்த செம்பு இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு செந்நிறத்தில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து செம்பு தான், இந்த வெங்கல பர்வதம் கிடையாது, அது செம்பு பர்வதம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது வெங்கலத்தான பர்வதம் கிடையாது, செம்பு பர்வதம்னு பார்க்குறோம். ஏன்னா பரிசுத்த வேதாந்தத்தை பொறுத்தளவுக்கு பாருங்கள், தங்கம் எதை குறிக்கும்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த சைடில் தங்கம், கோல்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது தேவனுடைய தெய்வீக குணலட்சணத்தை குறிக்கும். தங்கம் டிவைன் நேச்சர், டிவைன் நேச்சர் தான் தங்கம். வெள்ளி தேவனுடைய சத்திய வெளிச்சத்தை குறிக்கும், சத்தியத்தை குறிக்கும். சரிங்களா? அப்போ நம்ம இது வந்து தங்கம் வெள்ளி எதை குறிக்குது. ஆனால் அதில் வந்து வெங்கலம், வெங்கலம்ங்கிறது காப்பர் தான் நம்ம பார்க்குறோம். அடுத்த சைடில் வெங்கலம் என்பது காப்பர். அப்போ அந்த காப்பர் என்பது என்னென்னா அதாவது பரிபூர்ண மனிதனுடைய நிலைமை தான் காப்பர். காப்பர் எதை குறிக்குதுன்னா பரிபூர்ண மனிதனுடைய நிலைமை. வெங்கலம் என்பது வெங்கலம் கிடையாது, காப்பர், செம்பு. அப்போ அந்த செம்பு என்பது பரிபூர்ண மனித சுவாபத்தை அடையாளப்படுத்துகிறது. பரிபூர்ண மனிதனுடைய நிலைமை, மனித சுவாபம். அப்போது ஆதாம் வந்து முதல்ல ஏதேன் தோட்டத்தில் படைக்கப்பட்டார். எப்படி படைக்கப்பட்டார்? பரிபூர்ண மனிதன், மண்ணுனால என்ன பண்ணார்? உருவாக்கினார். ஆதாம் என்றால் என்ன அர்த்தங்க? சிவந்த மண், செந்நிற மண். அப்போ செந்நிற மண் தான் ஆதாம். அப்போ சிவந்த மண் ஆதாம்னா அந்த மண்ணால், சிவந்த மண்ணால் படைக்கப்பட்டு சிவந்த மேலுடையவராக இருந்தார். அந்த ஆதாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பரிபூர்ண நிலைமை, அதோடைய நிலைமை வந்து பரிபூர்ண நிலைமை, பரிபூர்ண மனித சுவாபத்தில் படைக்கப்பட்டார். அப்போ அன்புக்குரிய 2 பருவதம் பார்த்தோம். அப்போ அந்த முதல் மலை எதை குறிக்குதுன்னா ஏதேன் தோட்டத்தில் தேவன் படைத்த முதல் மனிதனாகிய ஆதாம். அவர் தான் வந்து அந்த செம்பு பருவதம், முதல் செம்பு பருவதம் ஆதாம். அப்போ இந்த ஒரு ஆதாமுடைய 2 ராஜ்யங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்ஸ் கிங்டம் அப்படின்னா தேவன் வந்து பாருங்கள் ஆதாமை அங்கே என்ன பண்ணார்? ஏதேன் தோட்டத்தில் படைச்சு எல்லா படைப்பின் மேலே அதிகாரம் கொடுத்து எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா அவர் ஒரு ராஜாவை தேவன் வச்சார். ஆடம்ஸ் கிங்டம் அங்கே வந்து ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு, அங்கே அருமையாக போயிட்டு இருந்துச்சு. என்னாச்சுன்னா திடீர்னு சாத்தான்னு சொல்லி பேச்சு கேட்டு அந்த கிங்டம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அப்போ என்னாச்சுன்னா
இங்கே மனுக்குலம், அதாவது ஏதேன் பருவத்தில் இருந்த ஆதாமுடைய அந்த கிங்டம் அழிஞ்சு போனது, வீழ்ச்சி அடைந்து வீழ்ந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். அது ஆரம்பத்தில் அப்படியே தேவனுடைய ராஜ்யமாக தான் இருந்துச்சு. ஆதாம தேவன் ராஜாவை வச்சாரு, அது வீழ்ந்து போச்சு. அது என்னாச்சு, வீழ்ச்சிக்குள்ளே போயிடுச்சு. அப்படின்னா அடுத்தது இன்னொரு பர்வதத்தை காமிக்கிறார் தேவன். அப்போ இன்னொரு முதல் ராஜ்யம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய ராஜ்யம். அடுத்த சைடில் பார்க்குறோம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்க, அங்கே ஆணும் பெண்ணுமா படைச்சாரு. அடுத்து 28ஆம் வசனத்தில் பார்க்குறோம், பழைய பெருகி பூமி நிரப்புங்க அப்படின்னு எல்லா படைப்பையும் அவர் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். சமுத்திரத்தின் மச்சங்கள், அப்புறம் பறவைகள், பூமியில் நடமாடுற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் அவர்கள் ஆசீர்வதித்தார். அப்போ ஆதாம் என்றாலே அடுத்த சைடில் செந்நிற மண். அப்போ தேவன் வந்து ஆதாம சகல ஆசீர்வாதத்தோட வச்சிருந்தார். எப்படி வச்சிருந்தார் பாருங்க, சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தில் 5ஆவது வசனத்தில், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். பாருங்க, தேவதூதரிலும் சற்று சிறிய படைப்பு தான் மனுஷ படைப்பு. பாருங்க, மகிமை கணம் இதெல்லாம் தேவன் நாங்கள் ஆதாமுக்கு கொடுத்துருந்தார். அதான் சொல்றாரு பாருங்க, நமது கரத்தின் கிரியின் மேலே நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர்கள். சகலத்தையும் ஆதாம் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினார். ஆதாம் தான் அங்கே ஆண்டு கொள்ளக்கூடிய ராஜாவாக இருந்தார். அப்படியாக வந்து தேவனும் அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் அவளோட வந்து இருந்தார் ஏதேன் தோட்டத்தில். அங்கே நல்லா நாம் பார்க்குறோம், ஏதேன் தோட்டத்தில் அங்கே இருந்த நிலைமை அருமையான வாழ்க்கை தான் அவங்களுக்கு. ஆனால் அங்கே என்னாச்சுன்னா, சாத்தான் சொல் பேச்சு கேட்டு பழத்தை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது நிமித்தமாக என்னாச்சுன்னா, தேவன் அவங்கள துரத்தி விட்டார், ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். இப்போ அங்கே ஆதாமுடைய கிங்டம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்போது இன்னொரு பர்வதத்தில் அவனுக்கு 2 பர்வதங்கள் இடையில 4 ரதம் புறப்பட்டு வருது. அப்போ இன்னொரு கிங்டம் யாருன்னா, அந்த இன்னொரு பர்வதம் இன்னொரு ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிறது. இது வந்து அடுத்த சைடில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய கிங்டம். விழுந்து போன அந்த மனுக்குலத்தை, விழுந்து போன ராஜ்யத்தை சீர்படுத்தி, இழந்து போன ராஜ்யம் மறுசீரமைக்கப்பட்டு மீண்டும் பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகுதுங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். இதுதான் வந்து கிறிஸ்துனுடைய ராஜ்யம். அதான் சொல்கிறாரு, அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும். அதாவது ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அதாவது இந்த ஆலயம் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், அவருடைய ராஜ்யம், அதாவது மகிமையினால் நிறைய பண்ணுவேன் அப்படிங்கிறது. அதான் அந்த ராஜ்யத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணா, ராஜாதி ராஜாவாக இருப்பார். அதை ஏசாயா 32:1 படிக்கிறோம். அப்பொழுது ராஜா தமது வலது இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். பாருங்க, ஒரு ராஜா நீதியா அரசாட்சி செய்வார். நீதியின் ராஜா கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவரு நீதியாக அரசாட்சி செய்வார். பிரபுக்களும் அவங்க வந்து நியாயமாக துரைத்தனம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இது வந்து 2வது ராஜ்யம். 2வது பர்வதம் வந்து வெங்கல பர்வதம், காப்பர் பர்வதம் கிறிஸ்துனுடைய ராஜ்யம் அப்படின்னு பார்க்குறோம். 2வது ராஜ்யம் மத்திய 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிக்கலாம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இந்த விழுதுமான ஆதாமுடைய கிங்டம், அந்த ராஜ்யத்தை மறுசீரமைச்சு உலகம் உண்டானது முதல் ஆயத்தம் பண்ணப்பட்டது அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்னு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் சொல்லி கூப்பிடுவார். இது நம்ம 3வது பாடத்தில் கூட நம்ம கேட்டிருக்கிற இந்த வசனத்தில். அப்போ அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 22:5 படிக்கிறோம். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அங்க ராஜ்யத்துல அங்க இருட்டே இருக்காது, ராக்காலமே இருக்காதுன்றது. அப்போ சூரியனுடைய வெளிச்சம் அங்க தேவைப்படாது, ஏன்னா தேவனே அவர்கள் மேலே பிரகாசிப்பாராம். இப்படியாக வந்து அந்த ராஜ்யத்தில் வந்து என்னைக்குமே இருள் இருக்காது. அப்போ அன்புக்குரிய கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் நடக்கும். அப்போ எல்லாமே மறுசீரமைக்கப்படும்.
பரிபூர்ண நிலைமையிலிருந்து விழுந்து போன அந்த ஆதாமினுடைய ராஜ்யம் மீண்டும் என்ன ஆகும்னா மறுசீரமைக்கப்படும். அப்படின்னா 2 பர்வதம் பார்த்தோம். 2 பர்வதம் வந்து முதல் பர்வதம் வந்து பார்க்குறோம், அந்த செம்பு பர்வதம் ஆதாம். 2வது செம்பு பர்வதம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து. பாருங்க, இங்கே ஒரு பர்வதம் இருக்குது, இங்கே ஒரு பர்வதம் இருக்குது. அந்த 2 பர்வதங்களுக்கு இடையில பார்க்குறோம், எப்போவுமே 2 பர்வதம் இருந்துச்சுன்னா பாருங்கள், இப்படி 2 பர்வதம் இருந்துச்சுன்னா அதுக்கு இடையில வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து பள்ளத்தாக்கு. நம்ம மலை சைடெல்லாம் போயிருக்கும்போது பார்த்துருப்போம், 2 மலைகளுக்கு இடையில இருக்கிறது பள்ளத்தாக்கு. அப்படின்னா அடுத்த சைடில் பார்க்குறோம் 2 பர்வதங்கள், அதுக்கு இடப்பட்ட பகுதியில் இருக்கிறது வந்து பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு என்பது எதை குறிக்குதுன்னா, அது ஒரு ஆழம் நிறைந்த டீலா சொல்லுவோம். அப்போ அது வந்து பார்க்குறோம், அந்த டீலா எதை குறிக்குது, பள்ளத்தாக்கு எதை குறிக்குதுன்னா, சங்கீதம் 23:4 படிக்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அந்த பள்ளத்தாக்கு என்னன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கு. பாருங்க, 2 பர்வதம் இருக்கு, 2 பர்வதத்துக்கு இடைப்பட்ட பகுதி பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கு எதுனா, அதாவது மரண இருளின் பள்ளத்தாக்கு. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, வசனம் படிக்கிறோம், யோபு 5:19 படிக்கிறோம். 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. பாருங்க, 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். இந்த 6 இக்கட்டுன்னா என்ன? 7வதுல பொல்லாப்புமை தொடாது அப்படிங்கிறார். அப்போ இந்த 6 இக்கட்டுக்கள் என்பது நாம் பார்க்குறோம், 6 இக்கட்டுக்கள். அந்த இக்கட்டுகள் அப்படின்னா, இக்கட்டு என்ன? ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், அதான் வந்து இக்கட்டுக்கள், ஆபத்து. 6 இக்கட்டுக்கள் அப்படிங்கிறார். 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார். 6 இக்கட்டுகள் என்பது எதை குறிக்குதுன்னா, 6000 வருஷம். அதான் 6 இக்கட்டுக்கள். 7வதுல பொல்லாப்புமை தொடாதுங்கிறார். அப்போ 7வது ஒரு நிலைமை வரப்போகுது, அதில் வந்து பொல்லாப்பு உங்களுக்கு வராதுங்கிறார். அப்போ அது வந்து 7வது வர்றது என்னன்னா, அவருடைய ராஜ்யம் 7வது 1000 வருஷம். 6 இக்கட்டு என்பது 6000 வருஷம். அல்லது இக்கட்டுக்கள் மனிதனுக்கு ஒட்டுமொத்த மனுக்குளம் ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 4000 வருஷம். இயேசு கிறிஸ்துலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை வருஷம்? 2000 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்போ 6000 வருஷம் முடிஞ்சாச்சு. இப்போ இந்த 6 வருஷம் 6000 வருஷம் மனுக்குலத்துக்கு இக்கட்டுகள் தான், துன்பங்கள் தான், கவலைகள் தான், கண்ணீர்கள் தான். அப்போ 7வதுல பொல்லாப்பு தொடாதுன்ட்டார். அப்போ 7வது என்பது 7வது 1000 வருஷம். அது வந்து அந்த ஒரு 1000 வருடம் என்பது கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் கர்த்தரா இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாக இருந்து அரசாட்சி செய்வார். அப்போ அந்த அரசாட்சி ஆரம்பிச்சாச்சு 1874. 6000 வருஷம் முடிஞ்சு 7வது 1000 வருஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிட்டோம்? வந்தாச்சு. இப்போ பாருங்க, அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு உலகத்தில் சமாதானம். யோசனை பண்ணி பாருங்க, 6000 வருஷத்துக்கு முன்னாடி 6000 வருஷம் எப்படி மனசு கஷ்டப்பட்டான். கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பூமியில இவ்வளவு கண்டுபிடிப்புகள் தெரியுமா இல்லைங்களா? இப்போலாம் எவ்வளோ பிரகாசம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பிரகாசமாக இல்லாமல் அந்த சின்ன விளக்கு வெளிச்சத்தில் உட்கார்ந்து எப்படி இருக்கு? நமக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கரண்ட் போய் அந்த கரண்ட் இல்லாத சூழ்நிலையில் ஒரு மெழுகுவத்தி பற்ற வச்சு உட்கார்ந்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்போ கரண்ட் வருமோன்னு இருக்கு. ஆனால் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க மக்கள்? அதே விளக்கு வெளிச்சத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே பாருங்கள், மனிதனுக்கு தேவையான அத்தனை அதாவது மனிதனுடைய வேலைகள் எல்லாம் எளிமையாக்கிட்டார். எல்லாமே அவனுக்கு தேவன் வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய காலத்தில் வந்தாச்சு. அப்போ எப்போ நடந்துச்சுன்னா, கர்த்தருடைய 2ஆம் வந்திருக்கிறதுக்கு அப்புறம் தான் 1874 கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதாவது ராஜாதி ராஜாவாக வந்துட்டார். இப்போ என்ன ஆச்சுன்னா, அவருடைய ராஜரீகம் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த 7000 வருஷமா அடுத்த சைடில் 7000 வருஷமா அந்த பள்ளத்தாக்கு மரண பள்ளத்தாக்கில் வந்த ஜனங்கள் வந்து ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறாங்க. அதான் காரணம் என்னன்னா, ஆதாம் செஞ்ச தப்பு, பாவத்தின் சம்பளம் மரணம். அதான் ரோமர் 6:23 படிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், இதனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால உண்டாகக்கூடிய நித்திய ஜீவன். எல்லாருக்கும் நித்திய ஜீவன். பாருங்கள், மரணம் என்பது எல்லாருக்கும் ஒரு துக்ககரமான நிகழ்வு தான். மரணத்தை குறித்து பயப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மரணத்தை கண்டு எல்லா மனிதனும் பயப்படுறோம். அப்போ மரணம் என்பது மிகுந்த ஒரு துக்ககரமான விஷயம். மனிதனுடைய மேல் வந்த சாபம், பாவத்தின் சம்பளம் அது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் என்ன கிடைக்க போகுது? நித்திய ஜீவன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்போ அப்படின்னா, அவருடைய 1000 வருஷம் அரசாட்சியில் 7வது அந்த 1000 வருஷத்தில் என்ன போகுதுன்னா, எல்லா மனிதர்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தரப்போகிறாரு. அப்போ அந்த 2 பர்வதங்கள் பார்க்குறோம். முதல் பர்வதம் ஆதாமுடைய கிங்டம், அது வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அப்போ விழுந்து போன மனுக்குலத்தை மீண்டும் அந்த ராஜ்யத்தை மீண்டும் கொடுப்பதற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அவருடைய ராஜ்யத்தில் வந்து அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தராரு. அதை நம்ம பார்க்குறோம். இப்படியாக நம்ம இந்த ஒரு 2 பர்வதம் என்னன்னு பார்த்துட்டு, அடுத்தது 4 ரதங்கள் அதை குறிக்குது.
அந்த 2 பர்வதத்துக்கு 4 ரதம் புறப்பட்டு வருதுன்னு பார்த்தோம். அப்போ இந்த 4 ரதங்கள் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அடையாளப்படுத்துது. இந்த 4 ரதங்களும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அடையாளப்படுத்துது. அதான் சகரியா 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் படிக்கும்போது, நான் என்னோடே பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். இது என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தூதன் சொல்றாரு அடுத்த வசனத்தில், அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். பாருங்க, வானத்தினுடைய 4 ஆவிகள்ன்றார். அப்போ இந்த ஆவிகள் என்பது என்ன குறிக்குன்னா, ஆவிகள் அப்படின்னா அதில் நம்ம பார்க்குற ஆவிகள்ங்கிறது ஆவியனால காற்று தான். அதில் வந்து ஆவிகள்னு போட்டுக்கிற இடத்துல வந்து எபிரேய பதத்தில் பார்க்கும்போது, அதாவது ருவாக் அப்படிங்கிறது, ருவாக்குங்கிற வார்த்தை, அந்த ருவாக்குனால காற்றுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஆவிகள் அப்படிங்கிறது காற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர், தேவன் வந்து அந்த 4 ஆவிகள் மூலமாக இந்த பூமியில் வந்து அவருடைய படைப்பில் படைச்சார். அவருடைய 4 வகையான வல்லமைகள், 4 வகையான குணலட்சணம் மூலமாக. அப்போ பார்க்குற அன்புக்குரிய சகோதரர், அடுத்ததுல 4 ரதங்களில் போட்டப்பட்ட அந்த குதிரைகள் எதுக்கு அடையாளப்படுத்து? அந்த குதிரைகள் வந்து 4 ரதத்தில் 4 வகையான குதிரைகள் இருக்குது. அந்த குதிரைகள் எதை அடையாளப்படுத்துகிறதுனா ஜீவனை அடையாளப்படுத்துகிறது. ஜீவன் பாருங்க, யோபு 12ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. பாருங்க, அந்த 4 ரதத்தில் வர குதிரைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன்களை அடையாளப்படுத்துது. அதில் 5 வகையான குதிரைகள் வருது. 4 ரதத்தில் 5 வகையான குதிரைகள் வருது. அப்போ இந்த 5 வகையான குதிரைகள் என்ன எதை அடையாளப்படுத்துனா மனிதர்களை அடையாளப்படுத்துகிறாங்க. 5 விதமான மனிதர்கள் அப்படின்னு பார்க்குறோம். 4 ரதத்தில் 5 குதிரைகள் வருது. அப்போ அந்த 5 வகையான மனிதர்களை அடையாளப்படுத்துகிறது நான் பார்க்குறோம். அந்த குதிரைகள் என்னென்னு தான் பார்க்குறோம். 5 விதமான குதிரைகள் என்னன்னு பார்க்கும்போது பாருங்கள், முதல் ரதத்தில் பார்க்குறோம். முதல் ரதத்தில் சிவப்பு குதிரைகள் வருது. சகரியா 6:2 படிக்க மாட்டாங்க. முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகள் வருதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த சிவப்பு என்றால் எதை அடையாளப்படுத்துகிறது? சிவப்பு. அடுத்த சைடில் சிவப்புனா பாருங்கள், ரத்தம் சிவப்பு நிறத்தில் இருக்குது. ரத்தத்தை பார்த்தாலே ஒரு பயப்படுவோம். ரத்தத்தை பார்த்தா பயப்பட மாட்டோம். திடீர்னு யாராச்சும் கையை அறுத்துட்டாங்க, கையை வெட்டிவிட்டாங்க அப்படின்னா உடனே ரத்தம் வரணும், நம்ம ஒன்றும் பதட்டமாயிடுவோம். இப்போ அந்த ரத்தம் என்பது ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஞ்சன் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் எப்படி போட்டிருப்பாங்க? வெள்ளை கலரில் தான் டேஞ்சன் போட்டிருப்பாங்கண்ணா. பாருங்கள், ரெட்டு எதுனா ஒரு எச்சரிப்பு தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிப்பாங்க. அப்போ பார்க்குறோம், அதாவது அந்த ஒரு டேஞ்சரில் ரெட் கலரில் இருக்கும். ரத்தம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட நமக்காக ரத்தம் சிந்தி மரிச்சார். அப்போ அந்த தியாக பலி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தை தியாகம். அந்த சிவப்பு நிறம் வந்து தியாகத்தை அடையாளப்படுத்துகிறதா இருக்குன்னு சொல்லிப்பாங்க. அப்போ நான் பார்க்குறோம், என்ன இந்த சிவப்பு குதிரைகள் எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரை வருது. அதாவது கர்த்தர் சொல்கிறாரு ஆரோனையும் மோசையை நோக்கி, என்னாகும் 19ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, அடுத்த வசனம் 2வது வசனம், கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமாவது, பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். ஆமாம், அந்த சிவப்பான கிடாரியை கொண்டு வர சொல்கிறார் பலி செலுத்துறது. அந்த சிவப்பான கிடாரி அப்படிங்கிறது ஊனமில்லாத பழுதில்லாத கிடாரியாக இருக்கணும். அதை சொல்கிறாரு. அடுத்து அந்த இங்கிலீஷ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன, ரெட் ஹைஃபர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ரெட் ஹைஃபருங்கிறது சிவப்பு கிடாரி. இப்போ அதை வந்து ஆசாரியன் கொண்டு வரணும். அதை என்ன சொல்கிறாரு பாருங்க, என்னாம் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், அதை எலெயாசார் என்னும் ஆசாரியனிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன். அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது. அந்த சிவப்பு கிடாரியை எலியாசார் கொடுக்க சொல்கிறார், ஆரோனுடைய மகன். அதை வந்து பாளையத்துக்கு வெளியே கொண்டு போய் அங்கே வந்து அதை பாளையத்துக்கு வெளியே அதை வந்து கொல்லணுங்கிறார். அப்புறம் அந்த ரத்தத்தை கொண்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன 19:4 அப்பொழுது ஆசாரியனாகிய எலியாசார் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிரே 7 தரம் தெளிக்க கடவன். அந்த வந்து ரத்தத்தை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு 7 தரம் தெளிக்கணுங்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த கிடாரிய 5வது வசனம் என்னாகும் 19:5, பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டெரிக்க வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுட்டெரிக்கப்பட வேண்டும். பாருங்க, கிடாரியை வந்து
எங்கன்னா பாளையத்துக்கு புறமை கொண்டு போய் கிடாரியை வந்து சுட்டரிக்கணுங்கிறார். அதனுடைய மாமிசம், ரத்தம், சாணி எல்லாத்தையும் சுட்டரிக்கணுங்க இருக்கிறார். அப்போ நான் பார்க்குற அன்புக்குரிய சகோதரர் பாளையத்துக்கு வெளியே கொண்டு போகணும் அப்படிங்கிறார். அந்த கிடாரி எதை பற்றி பாருங்க, ஆசிரியர் படத்தில் கூட பார்க்கும்போது நான் பார்க்குறோம், இது வந்து பாளையத்துக்கு புறமே தான் போகணும் அப்படிங்கிறார். அப்போ சிவப்பு கிடாரியை வந்து கொல்ல சொல்கிறார். சிவப்பு கிடாரியை கொல்ல சொல்கிறார். ஏன் வந்து சிவப்பு கிடாரி கொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சிவப்பு கிடாரி எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இப்போ விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். எபிரேயர் 11ஆம் அதிகாரமே விசுவாச வீரர்களுடைய பட்டியல் துவங்கக்கூடிய வசனமாக இருக்கு, அதிகாரமாக இருக்கு. அதில் வந்து விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம் அப்படிங்கிறார். அப்போ அதனால நம்ம முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில், பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. பாருங்க, இவங்கெல்லாம் சொன்னா காலம் போதாது. அடுத்த வசனத்துல, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இப்போ விசுவாசத்தினால இவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்க. விசுவாசம் ராஜ்யங்கள் ஜெயிச்சாங்க, நீதி நடப்பித்தாங்க, வாக்குத்தத்தம் பெற்றாங்க, வாக்குத்தங்கள் பெற்றாங்க, சிங்கங்களின் வாய்களை அடைச்சாங்க. அடுத்த வசனம், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இதெல்லாம் செஞ்சாங்க. அடுத்தது, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்ட வசனம்னா, அதாவது விசுவாசத்தின் வீரர்களை பற்றி அழகியது தான். அப்புறம் பார்க்குறோம், அவங்களுடைய காரியங்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை சொல்றார். உலகம் அவங்களுக்கு பாத்திரமாக இருக்கல, அவர்கள் வனாந்தரங்களையும் மலைகளையும் குகைகளையும் பூமியுடைய வெடிப்பிலையும் சிறுவன்று அலைஞ்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 11:39, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாம போனாங்க. இதெல்லாம் நம் தூரத்திலே நம்பி இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அணைச்சி அவங்க தங்கள் விசுவாச அறிக்கையிட்ட மறிச்சு போயிட்டாங்க. இப்படியாக வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாம அவங்க போனாங்கன்னு நம்ம அதில் படிக்கிறோம். அதில் தான் பார்க்குறோம், இவர்கள் நம்மை இல்லாமல், அடுத்த வசனத்தில் 40, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாத படிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். இவங்கெல்லாம் வந்து எந்த நம்பிக்கை கொண்டாங்க? முற்பிதாக்கள். இப்படியாக வந்து எவ்வளவோ அவங்க தியாகங்கள் செஞ்சாங்க. அப்போ அந்த சிவப்பு எதை அடையாளப்படுத்தி? ஒரு தியாகத்தை அடையாளப்படுத்தியது. கர்த்தருடைய அந்த ஈடுபலியின் புண்ணியம் கூட தியாகம் தான். அப்போ அந்த சிவப்பு நிறம் என்றாலே அது ஒரு தியாகத்தை தான் அடையாளப்படுத்துது. இவரெல்லாம் பாருங்க, இவ்வளோ தூரம் வந்து என்னென்ன கஷ்டங்கள் பட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். வாழால் அறுப்புண்டாங்க, இப்படியாக வந்து கண்மலை வெடிப்பு கோயிலெல்லாம் மறைஞ்சு வாழ்ந்தாங்க, நிறையா தியாகங்கள் செஞ்சாங்க. அப்போ இப்படியாக வந்து இவங்க யாருன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, அடுத்த சைடில் ஓல்டு டெஸ்ட்மென்ட் அந்த புண்ணியவான்கள், அவங்க தான் அந்த ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, ஆபேல்லேருந்து யோவான் ஸ்நானன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் முற்பிதாக்கள் லிஸ்ட். அவங்க வாழ்ந்த வாழ்க்கை தான் முற்பிதாக்கள். அவங்க தான் வந்து அந்த சிவப்பு குதிரை அடையாளப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த சிவப்பு குதிரைகள் வந்து பார்க்கும்போது முற்பிதாக்கள் அடையாளப்படுத்துகிறாங்க. அந்த ரதத்தில் வந்து முதல் ரதத்தில் வந்து அந்த சிவப்பு குதிரைகள் வந்து முற்பிதாக்கள் அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ அடுத்தது பார்க்குற ரெண்டாவது ரதத்தில் பார்க்குறோம், ரெண்டாவது ரதத்தில் என்ன குதிரை வருதுன்னா கருப்பு குதிரை வருது. பாருங்க, வசனம் வாசிக்கலாம். சரி, 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதலாம் ரதத்தில் சிவப்பு குதிரைகளும், இரண்டாம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும். ரெண்டாம் ரதத்தில் கருப்பு குதிரை வருது, முதல் ரதத்தில் சிவப்பு, ரெண்டாம் ரதத்தில் கருப்பு குதிரை வருதுன்னு சொல்லிப்பாங்க. அப்போ அந்த கருப்பு குதிரைகள் எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, இந்த கருப்பு என்பது எதை அடையாளப்படுத்துங்க நம்ம வசனத்தில் படிக்கலாம். உன்னத பாட்டில் படிக்கிற 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். பாருங்க, இங்கே சொல்றாரு, என் பிரியமே. உன்னத பாட்டில்
மணவாளன் மணவாட்டியை குறித்து சொல்றார், என் பிரியமே பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். இது வந்து கருப்பு குதிரைகள். பார்வோன் எகிப்து ராஜா அந்த பார்வோனுடைய ரதத்தில் பூட்டிக்கிற குதிரைகள் வந்து கருப்பு குதிரைகள். அந்த கருப்பு குதிரைகள் தான் அந்த பார்வோனுடைய ரதத்தில் பூட்டப்பட்டிருக்குமா. எப்படி இருக்கு அந்த கருப்பு குதிரை பூட்டின ரதம்? அடுத்த சைடில் பாருங்க, அந்த கருப்பு குதிரை பூட்டின ரதம் இப்படிதான் இருக்கும். இது வந்து பார்க்குற எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க. அடுத்த சைடு கருப்பு குதிரைகள் பூட்டின ரதம், பார்வோனுடைய பரிகள் பவுஞ்சு, அதாவது பரினால குதிரை நடத்தும். அந்த பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் அப்படிங்கிறார். யாரைய? அந்த என் பிரியமே மணவாட்டியை சொல்றாரு, என் பிரியமே அப்படிங்கிறார். அப்போ மணவாளன் வந்து மணவாட்டியை சொல்றாரு. அந்த மணவாட்டி ஒப்பிடுறது சொல்றாரு. அதாவது அந்த கருப்பு என்பதுக்கு உதாரணத்துக்கு எதை அடையாளப்படுத்துன்னு, அந்த ரெட்டு சாரி இது பிளாக், இது வந்து ஒரு துக்கத்தை அடையாளப்படுத்துது. டெத் சிம்பிள். அந்த கருப்பு டெத் சிம்பிளை அடையாளப்படுத்துது. அப்போது பாருங்கள், ஒரு ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா உடனே அந்த கருப்பு ரிப்பன் குத்திக்கிறாங்க, கருப்பு கலர் சட்டை போட்டுக்கிறாங்க, கருப்பு கலர் உடை அணிஞ்சிக்கிறாங்க. இதுக்குன்னா ஒரு டெத் சிம்பிளை, ஒரு துன்பத்தை அடையாளப்படுத்துகிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த கருப்பு குதிரைகள் வந்து பூட்டின அந்த பார்வோன் ரதத்தில் பூட்டின ரதத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறார், அந்த குதிரைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். யாரைய? என் பிரியமே அப்படின்னு அந்த உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மணவாளன் யாருன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த மணவாட்டி நம்ம தான் சொல்லி பார்க்குறோம். அதான் அந்த எப்படி இந்த குதிரைகள் கருப்பு குதிரைகள் வந்து ஒரு டெத் சிம்பிளுக்கு அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்க்கும்போது, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிக்கும்போது, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாருங்க, பாவத்துக்கு மரித்த நாம். அப்போ டெத் சிம்பிளை அடையாளப்படுத்துது, மரணத்தினுடைய சின்னத்தை அடையாளப்படுத்துது இந்த கருப்பு. பாவத்துக்கு நம்ம மறிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மறித்து போன நிலைமையில நம்ம டெத் சிம்பிள் தான். அடுத்தது ரோமர் 6:3 படிக்கும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மரணத்துக்குள்ளாக நம்ம ஞானஸ்தானம் பெற்றாச்சு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள மறிச்சாச்சு. அவர் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அதான் சொல்ற பாருங்க, கொலோசியர்களும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள். யாரு மறித்தீர்கள்? நாங்கள் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், கொலோசி சபைக்கு நமக்கு சொன்ன மாதிரி தான். அப்போ நீங்கள் மறித்தீர்கள் அப்படின்னா நம்ம மறிச்சிட்டோம், நம்ம டெத் சிம்பிளுக்கு உரியவங்கள் ஆகிட்டோம். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம தான் அந்த கருப்பு குதிரைகளை அடையாளப்படுத்துகிறோம். யாருன்னா கிறிஸ்துவோட சேர்ந்து இருக்கக்கூடிய அவர் மணவாட்டி வகுப்பினர்கள், அவரோட சேர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய அந்த மணவாட்டி வகுப்பினர்கள் 144,000 பேர். அடுத்த ஸ்லைடில் பார்க்கும்போது 144,000 பேர். அதான் சொல்கிறார், ஏன் கருப்பு குதிரைகள், அந்த மணவாட்டி வகுப்பினர் கருப்பு குதிரைகள் கூப்பிட்டு சொல்கிறார். ஏன் நாம் சொல்கிறோன்னா, உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் படிக்கும்போது, எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். ஏன்னா மணவாளன் சொன்னார், என் பிரியமேன்னு சொன்னார். அதாவது உன்னை நான் வந்து பார்வோனுடைய குதிரைகள் வந்து கருப்பு குதிரைகள் தான். அந்த கருப்பு குதிரைக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. அதாவது மணவாட்டி சொல்லுது, எருசலேமின் குமாரத்திகளே கேதாரின் கூடாரங்களைப் போலவும். அந்த கேதார் அப்படிங்கிற நாடோடி கூட்டத்தினுடைய அவங்க வந்து பாலைவனத்தில் வாழக்கூடிய மக்கள், அவங்க கூடாரம் வந்து அந்த எப்படி இருக்குன்னா, அதாவது கருப்பு கலர் டென்ட்டு தான், டென்ட் இப்படி கருப்பு கலர் டென்ட்டு தான். கேதாரின் கூடாரங்களைப் போலவும், இந்த கேதாரின் கூடாரங்கள் இப்படி தான் அவங்க வந்து அந்த பாலைவன பகுதியில் டென்ட் போட்டிருப்பாங்களாம். அப்போது அந்த கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனுடைய திரை, இது சாலமோனுடைய அந்த திரைகள் வந்து கருப்பு நிறத்தில் இருக்குமா. சாலமோனின் ராஜாவுடைய திரைகள் வந்து இப்படி தான் இருக்குமா, இந்த மாதிரி அழகா. அப்போது சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன்னு மணவாட்டி சொல்லுது. நான் கருப்பாக இருந்தாலும் நான் அழகாக இருக்கிறேன். அப்போ அன்புக்குரிய சகோதரர், அது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கிறேன், அது மணவாட்டி, மணவாளனுக்கு பிடிச்ச மணவாட்டின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சொல்கிறாரு பாருங்க, ஏன் அந்த மணவாட்டி இப்படி சொல்கிறாருன்னா, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 45:10, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். பாருங்க, இப்போ மணவாட்டி வகுப்பினர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, குமாரத்தியே கேள். நம்ம தான் அந்த குமாரத்தி. உன் செவியை சாத்து சிந்தித்துக் கொள்ளுங்கிறார், உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்போ வந்து மணவாட்டி வகுப்பினர் வந்து நம்ம ஜனத்தை, இந்த பூமியின் பூமிக்குரிய விஷயங்களை, உன் தகப்பன் வீடு இந்த பூமிக்குரிய விஷயம், பூமி தான். அப்போ இதை வந்து நம்ம மறந்துட சொல்கிறாரு. அப்போ தான் ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஏன்னா இந்த மணவாட்டி வந்து கருப்பாக தான் இருக்குது. நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். இப்போ மணவாளனுக்கு பிடிக்குது அந்த கலர். ஏன்னா பாருங்கள், மணவாளன் மணவாட்டி
மணவாளன் வந்து கருப்பாக இருந்தாலும் நான் வந்து மணவாளனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்கிறாரு. ஏன் நான் கருப்பாக இருந்தேன்னு அதே சொல்லி பாரு இந்த மணவாட்டி. சங்கீதம் 45 சரி உன்னத பாட்டில் 1:6. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் வசனம் 6. நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என்மேற்பட்டது. பாருங்க, அதாவது கருப்பாக இருக்கிறேன்னு பார்க்காதீங்க, ஏன்னா வெயில் என்மேல் பட்டதுங்கிறார். அப்போ அந்த மணவாட்டி கருப்பாக்குறதுக்கு காரணம் என்ன? வெயில் பட்டுச்சான். அந்த வெயில் யாருடைய வெயில்? நீதியின் சூரியன். வெயில் யாருக்கிட்ட இருந்து வருதுங்க? அந்த வெயில் வந்து வெளிச்சம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் போகும்போது எல்லாம் நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்க? கொடை பிடிச்சிட்டு போகிறாங்க. கையில எல்லாம் என்ன பண்ணுறாங்க? கை கால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் எல்லாம் போட்டு கருப்பாயிடக்கூடாது அதுக்காக. ஏன்னா சூரிய வெளிச்சம் பட்டுச்சுன்னா கருப்பாயிரும். அதான் சொல்லுது, நான் கருப்பாக இருக்கிறேன்னு பாராதீங்க, வெயில் என்மேல் பட்டுச்சு அப்படிங்க. அப்போ வெயில் பட்டதுனால இந்த பெண் வந்து கருப்பாக இருக்கா. அப்படின்னா நீதியின் சூரியனை கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேலே பட்டும்போது நம்ம கருப்பாக தான் இருப்போம். நம்ம கருப்பாக இருந்தாலும் எப்படி இருக்கிறோமா? அழகாக இருக்கிறோம். நம்ம உலகத்துக்கு பாருங்க கருப்பாக இருந்தால் பிடிக்காது. ஆனால் யாருக்கு பிடிக்குமா? கிறிஸ்துவுக்கு, மணவாளனுக்கு பிடிக்கும் அப்படிங்க. அப்போ நான் கருப்பாக இருந்தாலும் நான் அழகாக இருக்கிறேன், அது மணவாளனுக்கு அழகாக தெரியும்னு சொல்லி பார்க்கணும். அதான் வெயில் என்மேல் பட்டது அப்படிங்கிறார். இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மணவாட்டி உறுப்பினர்கள் கருப்பாக இருக்கிறேன், வெயில் பட்டதுனால நான் கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லுது. அப்போ இந்த வெயில் என்பது எதை குறிக்கிறது? நீதியின் சூரியனுடைய சத்திய வெளிச்சம் நம்ம மேலே படும்போது என்னன்னா சத்திய வெளிச்சம் நம்ம மேலே படும்போது சத்திய வெளிச்சத்துக்கு உட்பட்டு நம்ம நடக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குன்னா பாருங்க, அப்போஸ்தலர் 14:22 படிக்கிறோம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நம்ம அநேக உபத்திரங்கள் வழியாக அந்த சீசர்களுடைய மனதை திடப்படுத்தி சொல்றாங்க, விசுவாசத்தை நிலைச்சிருக்கணும். நாம் இப்படி நமக்கு அநேக உபத்திரங்கள் வரும், அதன் மத்தியில் தான் நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும்னு சொன்னாங்க. இப்படியாக வந்து அங்கே சோதனைகள் உபத்திரவங்களை அடையாளப்படுத்தும். ஏன்னா அந்த மணவாட்டிக்கு என்னாச்சுன்னா, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாக இருந்தார்கள்னு சொல்லுது. நான் கருப்பாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, வெயில் என்மேல் பட்டுச்சு, என் தாயின் பிள்ளைகள் என் மேலே கோபமாக இருந்தாங்க, என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக வச்சாங்க. ஆனால் நைட்டு மகள் அங்கே வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யுது, உபத்திரவம். அப்போ அநேக உபத்திரவங்கள் வழியாக தான் நம்ம தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்னு சொல்கிறார். ஏன்னா இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நமக்கு அவசியம்ங்கிறார். ஏதாவது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் படிக்கலாம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அப்போ இந்த துன்பம் நமக்கு அவசியம்ங்கிறார். துன்பப்பட வேண்டியது அவசியம். மனவாட்டி துன்பப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள் என்ன பண்ணுறோம்? துக்கப்படுறோம். இந்த துக்கங்களால் நமக்கு சந்தோஷம் மாறப்போகுது. அதான் சொல்கிறாரு 2 தீமோத்தேயு கூட சொல்லும்போது 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அன்றியும் படிங்க, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போ இங்கே வந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவபக்தியாக நடக்க மனதாக இருந்தாலும் துன்பம் வரும். அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்தனுடைய சத்தியத்தில் நம்ம நடக்கும்பொழுது நமக்கு துன்பங்கள் உபத்திரங்கள் வரதான் செய்யும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தான் நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்னு பார்க்கணும். இப்போ அந்த கருப்பு குதிரைகள் எதை குறிக்குதுன்னா திருச்சென் பிள்ளைகளை அடையாளப்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கடுத்து வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை, வெள்ளை குதிரை பின்னாடியே போகுது. அப்போ அந்த கருப்பு குதிரை என்பது மணவாட்டி ஓட்டுநரை அடையாளப்படுத்துகிறார்கள். அதாவது 3ஆவது ரதத்தில் வரக்கூடிய வெள்ளை குதிரைகள் பார்க்கும்போது அடுத்த ஸ்டைலில் 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரை வருது. அந்த வெள்ளை என்பது எதை குறிக்குதுன்னா பொதுவாகவே அந்த வெள்ளை நிறம் என்பது பாருங்க, வெள்ளை நிறம் நம்ம பார்க்குற அடுத்த ஸ்டைலில், அதாவது ஒரு வெள்ளை நிறம் என்றாலே ஒரு தூய்மையை, சமாதானத்தை, ஒரு பரிசுத்தத்தை அடையாளப்படுத்தும். அப்போது இது ஒரு வந்து பார்க்கும்போது ஒரு பரிசுத்தத்தை அடையாளப்படுத்துகிறதுன்னு சொல்லிப்பாங்க. அப்போது இந்த வெள்ளை குதிரைகள் எதை அடையாளப்படுத்துகிறதுனா பாருங்கள், வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். பாருங்க, இங்க உங்கள் பாவம் சிவேர் இருந்தாலும், ரத்தம் மாதிரி சிவேர் இருந்தால் கூட அது உறைந்த மலையை போல வெண்மையாகுங்கிறார். ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாகுங்கிறார். அப்படின்னா பாவமான நிலைமை அது வந்தோன்னா வெள்ளை கலரில் மாறுங்கிறது, பரிசுத்தமாக மாறுங்கிறார். அவள் பார்க்குற அதாவது வெள்ளை நிறம் நம்ம பார்க்குறோம், அழகாக இந்த பனி படர்ந்துக்கூடிய இடங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடியது பார்க்குறதுக்கு ஒரு ரம்மியமாக காணப்படும்.
அப்போ இந்த ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்குதுன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி பசங்க படித்தோம், சிவப்பாக இருந்தாலும் அது வெண்மையாக மாறுங்கிறார். ரத்தாமரம் சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக மாறுங்கிறார். அப்படின்னா பார்க்குறோம் இவங்க வந்து யாரை அடையாளப்படுத்துறாங்க இந்த குதிரை வகுப்பினர் சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இப்போ வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்து வரைக்கும் திருச்சபை வகுப்பினர்கள் அவங்களுடைய செலெக்ஷன் குறித்து பேசுகிறார். 1,44,000 பேர். 9ஆம் வசனத்தில் வந்து யோவானுக்கு காமிக்கிறாரு, பின்பு நான் பார்த்தபோது இவைகளுக்கு பின்பு, அதாவது திருச்சபையின் இலக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீண்டும் யோவான் பார்க்குறாரு. அங்கே வந்து சகல ஜாதி, சகல கோத்திரங்கள், சகல ஜனங்கள், சகல பாஷைக்காரிலேருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்ட ஜனங்கள். அப்போ அந்த திரளான கூட்ட ஜனங்கள் வந்து வெள்ளை அங்கி தரிச்சுக்கிறாங்க. அந்த வெள்ளை அங்கி தரிச்சுக்கிறாங்க, கையில் குருத்தோலை பிடிச்சிக்கிறாங்க, சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியான முன்பாக நிற்கிறாங்க. அப்போ இவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. அடுத்த வசனத்தை பார்க்கும்போது வெளிப்பத்தில் 7:13 அதாவது மூப்புல ஒருவன் வந்து யோவான்கிட்ட கேட்குறாரு, இவர்கள் வெள்ளை அங்கி தெரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கேருந்து வந்தாங்கன்னு கேட்குறாரு. யோவான் வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? வெளிப்படத்தில் 7:14 வாசிங்க. அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். பாருங்க, அதாவது மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க, ரொம்ப உபத்திரவத்துக்குள்ள போய் அங்க சிக்கி அங்கிருந்து வந்தவங்க. இவருடைய அங்கிகள் கரையாகி போச்சு, அதை ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் தோய்த்து வெளுத்துருக்குறாங்க. அப்போ ரத்தம் என்பது சிவப்பாக தான் இருக்குது, அதில் தோய்த்து வெளுக்கும் போது என்னதுன்னா வெண்மையாயிருது. அதனால தான் வந்து வெள்ளை அங்கி தரிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பண்ணின கரைகள், பாவ கரைகள் என்னாச்சுன்னா ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் துவைச்சி வெளுக்கும்போது வெண்மையாயிருச்சு. குறைந்த மலையை போல வெண்மையாகுது, பஞ்சை போல வெண்மையாயிருச்சு. அப்போ இவங்க வந்து பார்க்குறோம், இவங்க குறித்து பார்க்குறோம், இவங்க என்ன செய்கிறாங்கன்னா வெளிப்படத்தில் 7:15 படிக்கிறோம். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் சேவிக்கிறவங்க, இவங்க சேவகம் என்ற சேவகர்கள்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சொல்கிறாரு, இவங்களை குறித்து சங்கீதம் 45:14 சித்திர தைலாடை தெரித்தவளாக ராஜா வந்து அழைத்து கொண்டு வரப்படுவார். யாருன்னா திருச்சபை மணவாட்டி. அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தோழிகளாகிய கன்னிகைகள், மணவாட்டிக்கு பின்னாடி போகிறது யாருன்னா தோழிகளாகிய கன்னிகைகள். அவங்க வந்து மணவாளன் கூட போய் சேர முடியாது, மணவாட்டி தான் மணவாளன் கூட போய் சேர முடியும். அந்த தோழிகள் வந்து வெளியே தான் நிற்கணும். அப்படின்னா பார்க்குறோம், இந்த கன்னிகைகள் சொல்லி பார்க்குறோம். இவங்க வந்து யாருன்னா அதாவது சேவகம் பண்ணுற சேவகர்கள். அடுத்த சைடில் பார்க்குற இந்த கன்னிகைகள் சேவகம் பண்ணுற சேவகர்கள், ஊழியர்கள், வேலைக்காரங்க. என்ன சொல்ல போனால் வேலைக்காரங்க. அப்படின்னா அதை நம்ம படிச்சுக்கிறோம் திரள் கூட்டம். அதாவது வெள்ளை குதிரை பின்னாடியே கருப்பு குதிரை பின்னாடியே போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சபையின் வகுப்பினர் பின்னாடி போகணும், இது திரள் கூட்ட வகுப்பினர் சொல்லி பார்க்கணும். அடுத்தது இது 3வது குதிரை, 3வது ரதத்தில் வந்தது. அதுக்கடுத்து 4வது ரதத்தில் யார் வராங்கன்னு பாருங்கள். 4வது ரதத்தில் புள்ளி புள்ளியான குதிரை, சிவப்பு குதிரை. புள்ளி புள்ளியான குதிரைகளும் வருது, சிவப்பு குதிரைகளும் வருது. இது வந்து 4வது ரதத்தில் வருது. அதில் பாருங்கள், அடுத்த சைடில் பார்க்கும்போது இதில் பாருங்கள் 2 வகையான குதிரைகள் வருது. இந்த 4வது ரதத்தில் புள்ளி புள்ளியான குதிரைகளும் வருது, அப்புறம் இந்த சிவப்பு குதிரைகளும் வருது. அது பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு குதிரை என்பது பே ஹார்சஸ். அதான் சொல்கிறது சிகப்பு நிறமான அந்த அடர் சிகப்பு நிறம், அந்த மாதிரி குதிரை. அது ஃபஸ்ட்டு இந்த 4வது ரதத்தில் வரக்கூடிய புள்ளி புள்ளியான குதிரைகள் யாரை அடையாளப்படுத்துறதுன்னா, அதாவது வெவ்வேறு வகையான உலக ஜனங்கள், பல்வேறு வகையான உலக ஜனங்கள், பலதரப்பட்ட ஜனங்கள். அதாவது உயிர்த்ததில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா திருச்சபையின் பிள்ளைகள் போகிறாங்க. அவர் வரும்போது அவருடைய முதல்ல கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோட கூடிய நாம் அப்படிங்கிறது மாம்சத்திற்குரிய திருச்சபை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரள் கூட்ட வகுப்பினர் போகிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்க்கும்போது பாருங்கள் இந்த புள்ளி புள்ளியான குதிரை அப்படின்னா இது வந்து பல்வேறு வகையான உலக ஜனங்கள் அந்த 4வது ரதத்தில் வர்றாங்க. அது எதை குறிக்குன்னு பார்க்கும்போது இவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதான் யோவான் 5:22 படிக்கிறோம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்போ அவருடைய 2ஆம் வந்திருக்கு. பிரேத குழிகள் அனைவரும் சத்தத்தை கேட்கும் காலம், மரித்து போன அத்தனை பேரும் உயிரோடு வரப்போகிறாங்க. அப்போ எப்போ நடக்க போகுதுன்னா இது வந்து 2ஆம் வருகையில் வந்திருக்கும் போது
கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்போ வந்தார்? 1874 வந்துட்டார். இப்போ ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ராஜாவாக இவர் ராஜரீகம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ என்ன பண்ண போறாருன்னா, எல்லா ஜனங்களையும் இனிமேல் உயிர்த்தெழுதல் வரப்போகுது. எல்லாரும் அவங்க தன் வயசில் உயிர்ப்பிக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து எல்லாம் உயிர்த்தெழுப்பக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் நடக்க போகுது. ஆனால் அந்த 4ஆம் ராகத்தில் புள்ளியான குதிரைகள் வருது. அந்த அடர் சிவப்பு நிற குதிரைகளும் வருது. அதான் பார்க்குறது சிவப்பு நிற குதிரைகள். அடுத்த சைடில் பார்க்கும்போது அதாவது சிவப்பு நிற குதிரைகள் அப்படின்னு பார்க்குறோம். அந்த பே ஹார்சஸ்ன்னு பார்க்குறோம். கிரசில்டுன்னு பார்க்குறோம். அந்த கிரசில்டு அந்த பேரட் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஸ்ட்ராங் கலராக அது சொல்கிறாரு. அந்த ஸ்ட்ராங் கலர் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது அடர் சிகப்பு நிறம், கடுமையான அந்த ரொம்ப டார்க் ஸ்ட்ராங் கலர்னு சொல்கிறார். அந்த சிவப்பு குதிரைகள் வந்து அந்த 4ஆம் ராகத்தில் வருது. இது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த உயிர்த்தெழுதலில் வரக்கூடிய மனம் திரும்பாத கடின மனதை உடைய ஜனங்கள் நான் பார்க்குறேன். அந்த உயிர்த்தெழுதல் பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து இப்போ மகா உத்தரவு காலம் ஆரம்பிக்க போகுது. அந்த மகா உத்தரவு இருக்கிறோம், இன்னும் அது உச்சக்கட்டத்தை அடைஞ்சு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் உயிர்த்தெழுப்ப போகிறார். அந்த உயிர்த்தெழுப்பும் போது வரக்கூடிய ஜனங்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து அதில் ஒரு வகையான ஜனங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்படைஞ்சு அவங்க ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கொள்வாங்க. ஆனால் மனம் திரும்பாத கடின மனதையுடைய கடின நிறம், அந்த ஸ்ட்ராங் கலர், அதாவது கடின மனதை உடைய ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருந்த மாட்டாங்க. மனம் திரும்பாத கடின மனதையுடைய அந்த ஜனங்கள் அவங்க தான் அவங்களுக்கு குறித்த படிக்கிற ஏசாயா 26:10 துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். இந்த கடின மனதையுடைய ஜனங்கள் தான் அவங்க உயிர்த்தெழுந்து திருந்த மாட்டாங்க. ராஜ்யத்தில் பாருங்க, துன்மார்க்கனுக்கு தயவு செஞ்சா கூட நீதியை கற்றுக்கொள்ள மாட்டானா. நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்கிறானா. நீதி வாசமாக இருக்கக்கூடிய அந்த தேசத்தில் கூட புதிய பூமியில் கூட அவன் என்ன பண்ணுறான்? நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாமல் போயிடறான். அவ்வளோ நன்மை செஞ்சு உயிர்த்தெழுப்பி அவனுக்கு அவ்வளோ தூரம் சத்தியத்தை கொடுத்தது கூட அவன் திருந்தாமல் போகும்போது எவ்வளோ கடினமான அந்த ஒரு மனதையுடைய ஜனங்களாக இருக்கிறாங்க. கடினத்தன்மை ரொம்பவே கீழ்ப்படியாமல் போய் அவளை குறித்து நான் படித்தோம். அதாவது இடது பக்கத்தில் நிற்கிறவர்கள் பார்த்து என்ன சொல்லுவார்? அதாவது என்னை விட்டு அகன்று அவங்க என்ன பண்ணுவாங்க? அதாவது சாத்தானு அவனுக்கு இந்த தூரனுக்கு ஆயத்தப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி அவளை வந்து அங்கே அனுப்பிடுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த துன்மார்க்க வகுப்பினர்கள், கடினத்தன்மையுடைய ஜனங்கள், அவங்களுக்கு வந்து 2ஆம் மரணம் தான் தண்டனை. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4ஆவது குதிரையில் வரவங்க அந்த உலக ஜனங்கள் எல்லாமே உயிர்த்தெழுந்து வருவாங்க. அதில் வந்து 2ஆக பிரிக்கிறார். கீழ்ப்படியில் உள்ள ஜனங்கள் புள்ளியான குதிரைகள், கீழ்ப்படியாதவங்க அந்த கடினத்தன்மையுடைய கலர், அந்த அடர் டார்க் கலர், அந்த கலருடைய ஜனங்கள், அதாவது அந்த குதிரைகள் வெள்ளை அந்த சிவப்பு குதிரைகள் அப்படிங்கிறது அடர் சிகப்பு குதிரைகள். அவங்க வந்து கடினத்தன்மையுடைய ஜனங்கள், அவங்க வந்து 2ஆம் மரணத்தில் போயிடும்னு பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது அடையாளப்படுத்துது. அடுத்தது 4 திசைகள் அதை குறிக்குது. ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு திசையில் போச்சுன்னா, அதாவது அந்த 4ஆவது பாயிண்ட்டு அந்த 4 திசைகள், அந்த திசைகளை எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும்போது பாருங்கள், அதில் பார்க்குறோம் வடதேசத்துக்கு ஒன்றில் பூட்டியிருந்த குதிரை கருப்பு குதிரை அடுத்த திசையில், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் பூட்டியிருந்த கருப்பு குதிரை வடதேசத்துக்கு புறப்பட்டு போச்சு. அந்த திசைகள் வந்து பார்க்கும்போது எதை குறிக்குன்னு பார்க்கும்போது ஒரு ரதத்தில் வந்த கருப்பு குதிரை வந்து வடதேசத்துக்கு போச்சு. இப்போ வடதேசம் என்பது எதுனா வடக்கு திசை தான் வடதேசம், வட திசை. அதை நான் பார்க்குறேன் சங்கீதம் 48:2 வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். பாருங்க, அந்த வடதிசை, அந்த வடதிசை என்னக்குன்னா சியோன், வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம், அது வடிப்பமான ஸ்தானம். அந்த வடிப்பமான ஸ்தானம் என்பது பார்த்தீங்கன்னா கனசதுரம், வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமா இருக்குமா. சர்வபூமியின் மகிழ்ச்சியுமா அந்த சியோன் பர்வதம் இருக்கு. அதுவே மகாராஜாவின் நகரம். அது எதை அடையாளப்படுத்து? மகாராஜாவின் நகரம் வடதேசம், வடதிசை, அதான் பரலோகம். தேவனுடைய இருப்பிடத்தை அடையாளப்படுத்துகிறது, பரலோகத்தை குறிப்பிடுகிறது. அப்போ இந்த கருப்பு குதிரை எங்கே போச்சு? வடதேசம் போச்சு. அப்போ வடக்கு திசையில் என்ன இருக்கு? பிதாவாகிய தேவனுடைய இருப்பிடம் இருக்கு, அதான் பரலோகம். அங்கே தான் அது போச்சு கருப்பு குதிரைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்க சகரியா 6:6 ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின, வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. இந்த கருப்பு குதிரை வடதேசம் போச்சு, அப்புறம் பரலோகத்துக்கு போச்சு.
வெள்ளை குதிரையும் எங்கே போகுதா? அவன் பின்னாடியே போச்சுன்னா அதுவும் பரலோகத்துக்கு தான் போகுது. பரலோக வாய்ப்புகள். அப்போ வெள்ளை நிறமுறை குதிரைகள் வந்து கருப்பு குதிரை நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். அது மணவாட்டி. திருச்சபை 1,44,000 பேர் கிறிஸ்துவின் மணவாட்டிகள். இவங்க தான் பரலோகத்துக்கு போய் அங்கே கிறிஸ்துவை போல ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ளே போகிறோம். அவங்க பிதாவாகிய தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த டிவைன் நேச்சருக்குள்ளே போகிறோம். அந்த கருப்பு குதிரைகள் திருச்சபை உறுப்பினர்கள். ஆனால் வெள்ளை குதிரை திரளக்கூட்ட உறுப்பினர்கள். இவங்க பரலோகத்துக்கு போகிறாங்க. பட் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? சேவகம் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்தது பார்க்குறோம் சிவப்பு குதிரைகளோ வென்றால். அடுத்த வசனம். சிவப்பு குதிரைகளோ வென்றால் அது அந்த புள்ளி புள்ளியான குதிரைகள் எங்கே போச்சுன்னா தென் தேசம் போச்சு. பாருங்க, புள்ளி புள்ளியான குதிரைகள் வந்து தென் தேசம் போச்சு. பார்க்கலாம் அந்த புள்ளி புள்ளியான குதிரைகளும் அது சிவப்பு குதிரை வந்து புறப்பட்டு போய் பூமியில சுற்றி திரும்பி கேட்டுக்கொண்டேன் அப்படிங்கிறார். அப்படியே போங்கட்டார். அதனால பூமியில சுற்றி திரிஞ்சு பார்க்குறோம். அப்போ பார்க்குற பூமியில சுற்றி திரிப்படி சிவப்பு குதிரை கேட்டுச்சான். அப்போ அந்த பூமியில சுற்றி திரிகிறது யாரு? முற்பிதாக்கள் கிடையாது. அந்த சிவப்பு குதிரை அங்கே போச்சு. முதல் போனால் அது எந்த திசை போச்சுன்னு சொல்ல. இந்த சிவப்பு குதிரை வேற. இது பூமியில சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டது வேற சிவப்பு குதிரை. அந்த அடசு நிறமுடைய சிவப்பு குதிரைகள். அங்கே முதல் போன சிவப்பு குதிரை வந்து பார்த்தீங்கன்னா அது முற்பிதாக்கள். அவங்க முற்பிதாக்கள் வந்து அவங்க தனி. ஆனால் இந்த பூமியில சுற்றி திரிகிறது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். யோபு 1:7. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். பாருங்க, பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிகிறது யாருங்க? சாத்தான். பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிகிறது. நம்மளே சொல்லுவாங்களா ஊர் சுத்தம் என்ன சொல்லுவாங்க? நல்லா ஊர் சுற்றி பழகிட்ட அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதாவது நல்லா சுற்றுறவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு பொருட்டை மதிக்க மாட்டாங்க. அவன் வந்து ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், அவன் வந்து கீழ்ப்படியாதவன், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்போ அது வந்து பூமி எங்கும் சுற்றி உலாவிட்டு வர சாத்தான். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர், இந்த பூமி எங்கும் சுற்றி திரியும்படி கேட்டுச்சான். அந்த புத்தி உள்ளவன். அந்த புத்தி யாருக்கு இருக்குது? எங்க இருந்து வரேன்னு கேட்குறாரு. பூமி எங்கும் உலாவி வரேன்னு சொல்கிறார். தேவன் கேட்குறாரு, எங்கேருந்து வரப்பா அப்படின்னு கேட்குறேன். நான் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வர்றேன். அப்போ அந்த சாத்தான் மைண்டட் பீப்புள்ஸ். அதான் சொல்கிறாரு 1 பேதுரு 5:8 அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறாரு, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி சுற்றி திரிகிறான். பூமி எங்கும் சுற்றி திரிகிறான். வகை தேடி சுற்றி எவனை விழுங்கலாமோன்னு சுற்றி திரிகிறான். அவன் தான் பயங்கரமான ஆள். அவன் சாத்தான். அவனுடைய மைண்ட் இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பூமியில் சுற்றி திரிகிறோம் அப்படின்னா அவனை போல நாங்களும் இருக்கணும்னு கேட்குறாங்களாம். அதான் அவங்க வந்து உயிர்த்தெழுப்பை கொண்டு வருவார். உயிர்த்தெழுப்பி அந்த ஜனங்களை கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் எல்லாம் பாருங்க கண்ணுக்கு தெரியுற ராஜ்யத்தில் வரப்போகிறாங்க. வந்து எல்லாரும் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டு வரும்பொழுது அவங்க வந்து எப்படி இருப்பாங்க? சாத்தான் மைண்டில் இருப்பாங்களாம். சாத்தானை போல இருப்பாங்களாம். அதான் இடது பக்கம் நிற்கிறப்ப சொல்லுவார் ராஜா மத்தேயு 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள். இடது பக்கம் நிற்கிறவங்க அந்த கீழ்ப்படியாத ஜனங்கள், துன்மார்க்கன், அவங்க தான் என்னை விட்டு அகன்று போங்கிறார். சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காக அவன் தூதர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அக்னி, அது 2ஆம் மரணம், அங்கே போங்க அப்படின்றவர். அப்போ அன்புக்குரிய சகோதரி, இவங்க வந்து சாத்தானுடைய அந்த தண்டனையில் பங்கடைப்பட அந்த கடின மனதுடையவர்கள். அவ்வளோதான் சொல்கிறாரு. அதாவது பார்க்குறோம் இந்த பூமியில் ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாமா, அதாவது கர்த்தருடைய ஆயுள் சாட்சியில் கண்ணுக்கு திரும்பி நடக்கும்பொழுது, உயிர்த்தெழுதல் நடக்கும்பொழுது பாருங்கள் ஏசாயா 26:9, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். பாருங்க, இந்த நியாய தீர்ப்பு பூமியில் நடக்கிறது அவருடைய ராஜ்யம். அங்கே பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த இவங்க எப்படி இருப்பாங்களாமா, ஏசாயா 26:10 அடுத்த வசனத்தில், துன்மார்க்கம் தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளும். எல்லாரும் நீதியை கற்றுக்கொள்ள ஆவலா பெரும்பாதையான வழியில், 3ஆவது வழியில் அங்கே தீட்டுள்ள நடந்து போவதில்லை அப்படின்னு படிச்சு பண்ணுங்க. அந்த பெரும்பாதையான வழியில் போகும்போது இங்கே வந்து துன்மார்க்கன் அவன் தயவு செஞ்ச போது கூட அவன் நீதியை கற்றுக்கொள்ள மாட்டேன்னு முரண்டு பிடிச்சி அவன் வந்து அநியாயம் செஞ்சு
கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாமல் போய் அந்த சாத்தான் அடைஞ்ச ஆக்கிரிக்குள்ள போய்ப்பான். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் சொல்லுவாங்க அந்த சிவப்பு குதிரை. ஆனால் அந்த புள்ளியான குதிரைகள் பார்க்குற தென் தேசம் போச்சுன்னு அடுத்த சைடில் தென் தேசம் என்பதும் பாருங்க, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி நமக்கு பாதப்படி தேவன் சொல்றாரு. இப்போ வானம் அப்படிங்கிறது பரலோகம், வடக்கு, அதுக்கு ஆப்போசிட்டு தெற்கு. அப்போ தென் தேசம் என்பது எதை குறிக்குன்னா பூமியை, அடுத்த சைடில் பூமியை அடையாளப்படுத்துகிறது. அப்போ 1874 கர்த்தருடைய எண்ணம் வந்திருக்கிறதுக்கு அப்புறமா இனி கொஞ்சம் காலத்தில் என்ன ஆக போகுதுன்னா, பிரேதக்குழியில் அனைவரும் சத்தத்தை கேட்கக்கூடிய காலம் வரப்போகுது. அவரோட சரசாட்சி இப்போ ஆரம்பிச்சாச்சு. அவருடைய நாளுக்குள்ளே தான் வந்திருக்காரு. அவருடைய வந்து அவர் ராஜரீகம் செஞ்சு எல்லா காரியம் செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய 1000 சரசாட்சி இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர், இங்கே வந்து எல்லாரும் வந்து நீதியை கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கு. அவருடைய சத்தியங்கள் இன்னைக்கு வெளிப்பட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் எல்லா ஜனங்களுக்கும் அது கிடைக்க போகுது. உயிர்த்தெழுதல் நடந்து உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்களும் அதை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. அதான் நான் பார்க்குறோம். அதாவது சங்கீதம் 89:11 வானம் பூமி படிங்க. வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது. பாருங்க, வானம் உம்முடையது, பூமியும் உம்முடையது. அடுத்த சைடில் 66:1 சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி அப்படின்னு. அடுத்த சைடில் பார்க்குறோம் சங்கீதம் 89:12 வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். பாருங்க, வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். வடக்கு என்பது பரலோகம், தெற்கு என்பது பூமி. அப்போ இது அடையாளப்படுத்துது. அப்போ தெற்கு என்பது அடுத்த சைடில் பூமி அடையாளப்படுத்துகிறது. அப்போ அந்த பூமியில் அந்த புள்ளியான குதிரைகள் அப்படிங்கிறது உலக ஜனங்கள் எல்லாருமே. புள்ளியான பலதரப்பட்ட ஜனங்கள், பல வகையான ஜாதி ஜனங்கள், பல வகையான தேசத்தை எல்லாரும் வீட்டிலேருந்து வர போகிறாங்க. அதான் சொல்கிறாரு பாருங்க, சங்கீதம் 22:27 கூட படிக்கும்போது, பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். அவருடைய ராஜ்யத்தில் எல்லா ஜனங்களும் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வர போறாங்க. எல்லாரும் தேவனை தொழுது கொள்வாங்க. பாருங்க, ஏசாயா சங்கீதம் 22:28 ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆண்டு கொண்டிருப்பார். ராஜ்யம் அவருடையதாக இருக்கு. அப்போ இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் வந்து எல்லாருக்கும் கிடைக்குங்கிறார். இந்த புள்ளியான குதிரைகள் பலதரப்பட்ட ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. இது வந்து ராஜ்யத்தில் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நடக்க போகுது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் அது நடக்க போகுது. அதை நம்ம பார்க்க போகிறோம். அது நம்ம வாழக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்குறோம், அந்த வடதிசைக்கு போச்சு இல்லைங்க. அது போனது வடதிசைக்கு போனது என்ன பண்ணிச்சாமா, தேவனுடைய கோபத்தை சாந்தி பண்ணிச்சான். அப்படின்னா வடதேசம் போனது எந்தெந்த குதிரைகள் போச்சு? கருப்பு குதிரை, வெள்ளை குதிரை. அதில் குறிப்பாக அந்த கருப்பு குதிரைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. வடதேசம் போனது அந்த கிறிஸ்துவன் மனவாட்டி வகுப்பினர்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலேருந்து தேவன் அவருக்கு என்ன பிடிச்செடுத்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அவங்க தான் தேவனுடைய கோபத்தை வந்து சாந்தி பண்ண போகிறாங்க. அப்போ இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை திரும்ப கொண்டு வரக்கூடிய வேலையை செய்ய போகிறாங்க. அதான் நம்மளை குறித்து படிக்கும்போது 1 பேதுரு சொல்றார் 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, இங்க யார் அந்த நீங்களோனா, யார் அந்த நீங்களோ? கருப்பு குதிரைகளாகிய நம்ம தான் அந்த காலத்துல இருந்தோம். ஆச்சரியமான உலகத்தை வரவழைச்சிருக்காரு. அப்போ இன்னைக்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய சந்ததியா இருக்கிறோம், ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம், பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம், அவருடைய சொந்த ஜனங்களா இருக்கும். அப்போ நம்மளுக்கு இன்னும் படிக்கும்போது சங்கீதம் 33:12 கூட படிக்கிறோம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நம்ம தான் வந்து கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி, பரிசுத்த ஜாதி. யாருங்க? பரிசுத்த ஜாதி, அவருடைய சொந்த ஜனங்கள். பாருங்க, அவருக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம். அந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்பேற்பட்ட பாக்கியமான அந்த சுதந்திரத்தை வந்து நாம் வந்து பெற்றிருக்கிறோம். ஏன்னா பாருங்க, நீதிமொழிகளில் 16:14 படிக்கிறோம், ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம். ராஜாவின் கோபம் எதுக்கு சமானமாமா? மரண தூதருக்கு சமானம், மரணத்துக்கு சமானம் ராஜாவின் கோபம். அப்போ பிதாவாகிய தேவனுடைய கோபம், மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். மனுக்குலத்துக்கு வந்தாச்சு, சொன்ன பேச்சு கேட்காதனால இன்னைக்கு வந்தாச்சு. இப்போ ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம். அப்போ உங்களுடைய கோபமோ, நான் படிக்கிற முடியல சங்கீதம், உங்களுடைய கோபமோ 1 நிமிடம், உங்களுடைய தயவோ நீடிய வாழ்வு.
அப்போ அவருடைய கோபம் தான் இந்த பூமியில் இது நாள் வரைக்கும் இருக்குது, 6000 வருஷமா. அது மரண தூதனுக்கு சமானம். இன்னைக்கு மரணம் இன்னைக்கு ஒட்டுமொத்த மனுக்குளத்து மேலே வந்திருக்குது. ஞானம் உள்ளவனும் அதை மாற்றுவான். வடதேசத்துக்கு போனது என்ன பண்ணிச்சான்? அவருடைய கோபத்தை சாந்தி பண்ணிட்டு. அப்போ தேவனுடைய கோபத்தை சாந்தி பண்ணுற ஓப்புனர் யாருங்க? நாம தான் அந்த ஓப்புனர்கள். எவ்வளோ பெரிய ஒரு மேலான ஞானவான்கள், ஞானம் உள்ளவனோ அப்படிங்கிற யாருங்க அந்த ஞானம் உள்ளவன்? தானியேல் படிக்கிற ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள ஒளியைப் போலவும் நட்சத்திரங்களைப் போலவும் என்ன பண்ணுவாங்களா? பிரகாசிப்பார்கள். அப்போ அந்த ஞானவான்கள் தான் வந்து அந்த கோபத்தை ஆற்றுவார்கள். அப்போ தேவனுடைய கோபத்தை ஆற்றக்கூடிய அந்த ஞானவான் ஓப்புனராக நாம் இருக்கிறோம். கருப்பு குதிரைகள் தான் நம்ம தான். பண்புக்குரிய சகோதரர்களே, நம்ம வந்து இன்னைக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது செப்பனையால சொல்றார் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நம்மளை உய்த்து ஆராய்ஞ்சு நம்மளை சோதிக்கணுமா? ஏன்னா நம்மளை வந்து உய்த்து ஆராய்ந்து சோதிக்கணும். நம்ம வழிகள் தேவனுக்கு பிரியமா இருக்கா, பிரியப்பா நடந்துக்கணும். ஏன்னா நம்ம தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஓப்புனர்கள், தேவனுடைய கோபத்தையே சாந்தி பண்ணக்கூடிய ஓப்புனர்கள். தேவனுக்கு பாருங்க, அவள் கோபம் சாந்தியானது இந்த பூமிக்கு சமாதானம் வரப்போகுது. அப்போ நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, நாம தான் தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையான, இன்னைக்கு நம்ம வந்து பயப்படாது சிறு மந்தையே. அப்போ தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிற ஓப்புனர்கள், அவருடைய நீதி நியாயங்களை இன்னைக்கு நடப்பிக்கிற யாருக்கு சொல்லியிருக்காரு? நமக்கு தான் சொல்லியிருக்காரு. நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள். இப்போ நம்ம அவரை தேடணும், நீதியை தேடணும். இப்போ அவரை தேடுறதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையுமே தேடுறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பின்பு சொல்லப்பட்டதெல்லாம் தேடிட்டு என்ன பண்ணுறோம்? அவரை தேடுறதை விட்டுறோம். அதான் அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்க, மனத்தாழ்மை தேடுங்க. அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவீர்கள். அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்லு, கோபத்தின் நாளில் தான் நாம் இருக்கிறோம், அவருடைய நாளுக்குள்ளே இருக்கிறோம். அவர் 2ஆம் வந்திருக்குதல் கர்த்தருடைய நாள் 1974 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கோபத்தின் நாளில் நாம் இருந்துட்டு இருக்கோம். கோபத்தின் நாள் இங்கே எல்லாம் என்ன ஆகுது? உலகம் முழுவதும் இப்போ பற்றி எரிந்து கொண்டு இருக்குது. அன்புக்குரிய சகோதரர் நல்லா புரிஞ்சுக்கலாம். எல்லா பக்கம் நாம் பார்க்குறோம், பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ணணும்? கோபத்தின் நாளில் நாம் தப்பிக்கணும்னா நாம் வந்து அவருடைய நீதியை தேடணும், அவரை தேடணும், நீதியை தேடணும், மனத்தாழ்மை தேடணும். இது நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார்? நம்ம கோபத்தின் நாளில் மறைக்கப்படுவீர்கள். யார் மறைப்பில் கொண்டு போவார்? உன்னதமானவர் மறைவில். எது மறைவில்? உன்னதமானவர் மறைவில் நாம் எங்கே போய் சேர்ந்துருவோம்? சர்வ வல்லவர் நிலையில் போய் சேருவோம். அன்புக்குரிய சகோதரர், இந்த நாளில் நாம் கர்த்தருடைய ராஜரீகம் நடந்து கொண்டக்கூடிய காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கொண்ட விஷயம் என்னென்னா, சகரியாக்கான 4 அந்த கடைசி 8வது தரிசனத்தில் 4 ரதங்கள் பூட்டின குதிரை, 4 ரதங்கள் புறப்பட்டு வருகிற 4 ரதங்கள். அதில் 5 வகையான குதிரைகள் வந்துச்சு. 5 வகையான குதிரைகள் 5 வகையான ஜனங்களை பார்த்தோம். முற்பிதாக்கள், திருச்சபை, திரள் கூட்டம், உலக ஜனங்கள். அதில் வந்து 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடிய அந்த கடினமானவர், இவங்களுக்கு ஒரு காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த காலகட்டத்தில் நாம் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கிறோம் நம்ம பார்த்துட்டோம். அவர் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார், 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார், ராஜரீகம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ கோபத்து நாள் இருக்கிறோம். நாமும் நம்மளை சரிப்படுத்திட்டோம்னா நிச்சயமாக அவருடைய மேலான ஆசீர்வாதத்தில் போய் சேர முடியும். அன்புக்குரிய சகோதரர், அப்படி சேர தேவன் தாமே நம்ம கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட அவங்கள தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.